ஹாய் டியர், ட்ரீ நம்ம ஜிம்னாக்தர் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா கியூபிட் ஃபால் இன் லவ் வித் ஹியூமன். ஓகே ஓகே டியர், ஸோ இப்போ நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன், நீங்கள் கண்டு முடிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிமினா தான் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக உட்காந்துருக்காரு. என்னடா இந்த பையன் இப்படி உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் போகிற வர எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா அவர் உட்காந்துருக்கிறதுலே தெரியுது அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும்ல, அங்கே பிள்ளையார் கோவிலில் அந்த படிக்கட்டு இருக்கும்ல. ஸோ மோஸ்ட்லி பிள்ளையார் கோவிலெல்லாம் அந்த ஆலமரம் அந்த மாதிரி மரம் இருக்கும்ல, ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே தானே இருக்கும். ஸோ அங்கே திட்டு மாதிரி கட்டியிருப்பாங்க, படிக்கட்டு இருக்கும்ல. அப்படி அந்த படிக்கட்டில் தான் ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. போகிற வர பொண்ணுங்க பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. இப்போது அவரோட மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு டக்குன்னு பிள்ளையாரை திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஏப்பா பிள்ளையாரப்பா, நான் உன்னை கும்பிட்ற ஒரே காரணத்துக்காக நீ என்னை இன்னும் இதே மாதிரி வச்சுருக்கியா? உன்ன மாதிரியே என்னையும் அண்டி கட்டியா ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில் இதே மாதிரி உட்கார வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிள்ளையார்கிட்டேருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ஸோ பிள்ளையார் அப்படியே சிலை மாதிரி அப்படியே தான் இருக்காரு. ஸோ ஜிமினாவும், யோ பிள்ளையாரே, சிலை கல் மாதிரி இப்படி உட்காந்துருக்கா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? கொஞ்சம் கூட என் மேலே இறக்கமே காட்ட மாட்டியா? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து உன்னை கும்பிடாத நாளே இல்லை. எல்லாமே நீ எனக்கு கொடுக்குற, காசு பணம் அந்தஸ்துன்னு எல்லாமே என்கிட்ட இருக்குது, எல்லாம் நீ தான் கொடுத்த. ஏயா இந்த லவ்வை மட்டும் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக இன்றைக்கி February 14 எல்லோரும் வந்துட்டு கோவிலுக்கு வரவங்க கூட கப்பலாக வராங்க. அப்படியே அவருக்கு வெறி ஆகுது. இங்கே பாரு, உன்னை சுற்றியும் பாரு, என்னை சுற்றியும் பாரு, நம்மளை சுற்றி பாரு, எல்லோரும் கப்பலாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. பார்க்கு போனால் கப்பல் இருப்பாங்க, பீச் போனால் கப்பல் இருப்பாங்க, தியேட்டர் போனால் கப்பல் இருப்பாங்கன்னு நான் உன் கோயிலுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி கூட இங்கேயும் கப்பல். யோ நான் எப்போயா இந்த மாதிரியெல்லாம் கப்பலோடு சேர்த்து சுற்றுறது? ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. இங்கே பாரு, இன்னும் 2 நாளுக்குள்ளே எனக்கு ஒரு லவ் செட் ஆகணும். இல்லை அப்படின்னா நீ இங்கே இருக்க மாட்டேன், உடச்சி தண்ணியில் ஆற்றுல கரைச்சி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. 2 ஐட்டம் அப்படியே பின்னாடி திரும்பி போயிருப்பார். திரும்ப ரிட்டன் வந்து, உனக்கு 2 நாளாக டைம் கொடுக்க முடியாது, ஆல்ரெடி 30 வருஷம் உனக்கு நான் டைம் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது. இன்னைக்கு புரியுதா? இன்னைக்கு நீ எனக்கு லவ்வை செட் பண்ணி விடுற, இல்லை உன்னை நாளைக்கு விடிய காலையில் கொண்டு போய் ஆற்றுல கரைச்சிடுவேன், புரியுதா? ஆற்றுல மட்டும் கொண்டு போய் கரைச்சிட்டேன்னு வையேன், நீ மண்ணா போயிடுவ, அவ்வளோதான். உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கொழுக்கட்டை, பொங்கல், சுண்டல்னு எதுவும் கிடைக்காது. அங்கே இருக்கிற மீனும் பாசியும் அந்த நாத்தமும் தான் கிடைக்கும். சில பேர் எருமையெல்லாம் குளிப்பாட்டுவாங்க. இது உனக்கு தேவையா சொல்லு? இன்றைக்கே எனக்கு லவ் செட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு கடைசியா, இங்கே பாருப்பா பிள்ளையாரப்பா, எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப நாளாக பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், அவள் ஓகே சொல்லணும், இல்லைன்னு வெய்யி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போது அப்படியே இங்கே சீன் கட் ஆகுது. அடுத்து நீங்கள் தான் அப்படியே வந்து ஒரு மாதிரி உங்கள் கையில் ஒரு அம்பு வில்லெல்லாம் வச்சுக்கிட்டு, இதை வச்சு நான் என்ன தான் பண்ணுறது, எனக்கு போர் அடிக்குது, யார் மேலே அது வில்லாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க, உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது. நீ இஷ்டத்துக்கு யார் மேலே விட வேணாம், நான் சொல்கிறேன்ல அவங்க மேலே விடு, புரியுதா அப்படின்னு சொல்லி சத்தம். என்னடா அது யாராவது நம்மக்கிட்ட பேசுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் திரும்பி பார்த்தா உங்கள் முன்னாடி பிள்ளையார் வந்து நிற்கிறாரு. நீங்கள் பிள்ளையாரப்பா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு கியூபிடே, உனக்கு ஒரு அசைன்மெண்ட் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு அசைன்மெண்ட்டா? அதுவும் நீங்களா? என்ன அசைன்மெண்ட்டு? நான் ஒரு கியூபிட், நான் லவ் கார்டு, என்கிட்ட வந்து கட்ட பிரம்மச்சாரி, என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் என்னை அசிங்கப்படுத்துகிறா அப்படின்ட்டு அந்த பிள்ளையாரும் வந்து, இங்கே பாரு நான் சொல்கிறது நல்லா கேளு, உன்னோட அசைன்மெண்ட் என்னென்னா, நான் ஒரு பொண்ணை காட்டுவேன், அந்த பொண்ணுக்கு நீ அந்த அம்பு வச்சுருக்கல, அந்த லவ் அம்பு, அதை விடணும், புரியுதா அப்படின்னு சொல்ல, அதுதானே என் வேலை, சீக்கிரம் காட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்துட்டு பிள்ளையாரப்பாவும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு பொண்ணோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுது. நீங்கள்
ஓகே, இப்போ நான் அவளுக்கு அம்பு விடணும் அதானே அப்படிங்க. அதே தான் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் திரும்பி கேட்குறீங்க, ஏப்பா பிள்ளையாரப்பா நீ எதுக்கு இதை வந்து சொல்கிற, இதெல்லாம் நானே பண்ணுவேனே அப்படின்னு சொல்ல, ஒருத்தன் என்னை வந்து ஆற்றுல கரைச்சி விட்டுருவேன் சேத்துல கரைச்சி விட்டுருவேன்னு மிரட்டிட்டு போகிறான். அந்த பொண்ணை லவ் பண்ணுறானா, ஓகே சொல்லணுமா, தயவு செஞ்சு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் அம்பை விட்டு அவன் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க வை, புரியுதா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஏன் அப்படி நான் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்க, நான் மண்ணோட மண்ணாக கரைஞ்சி போயிடுவேன், வேற ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நீங்களும் சிரிச்சிட்டே, உன்னையவே ஒருத்தர் மிரட்டி இருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அம்பல் அப்படியே துரு பிடிச்ச மாதிரி கிடக்குது, அப்படியே துடைக்கிறீங்க. அப்பா சாமி, ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தாண்டா இதுக்கு வேலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா துடைச்சிட்டு அப்படியே வந்துட்டு மேலே நீங்கள் ஒரு கியூபிட் தானே லைக் ஏஞ்சல் மாதிரி, ஸோ மேலே அப்படியே வந்துட்டு அப்படியே அழகாக பிங்க் கலர் கவுன் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ பிங்க் கலர் கவுன் போட்டிருக்கீங்க, நீங்கள் கையில் வச்சுக்கிற ஏரோ கூட அந்த ஏரோ பவலாக்கில் அதெல்லாம் கூட பிங்க் கலரில் தான் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அம்பு விடுவோம்ல அந்த பொண்ணை வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க, இங்கே எங்கே இருக்கான்னு. ஸோ அவள் ஒரு இடத்துல நின்றுருப்பா. ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப், ஓகேவா. ஸோ அவங்க நின்றுட்டுருக்கா. ஓ, இங்கே தான் இருக்கியா, என் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஏரோ வந்துட்டு அவள் மேலே விடுறதுக்காக அதை வந்துட்டு அப்படி இழுக்குவீங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த கையை எடுக்கிற நேரம், ஸோ அப்படி கையை எடுத்தோன்னா அந்த ஏரோ போய்ட்டு படும்ல, ஸோ அந்த மாதிரி தான் அதை அப்படியே கையை எடுக்கிறதுக்கு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி இருந்திருப்பீங்க. கரெக்டாக அந்த டைமில் ஜிமின் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் நிற்க, நீங்கள் ஒரு மாதிரி அவரை பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்படியே ஷாக்கா வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயை பிளந்துட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா, அந்த அம்பை வந்துட்டு விட்டுறீங்க. அதை விட்டதும் அது அந்த அம்பு ஆக்சுவலாக அவகிட்டேயே போயிருந்துருக்கும். பட் உங்களுக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இப்போ அந்த அம்மா அவகிட்ட போச்சுன்னா அவள் ஓகே சொல்லிடுவா, அதுக்கு விடக்கூடாதுல்ல. என்ன பண்ணிடுறீங்கன்னு பார்த்தா, நீங்கள் அந்த அம்புக்கு முன்னே அப்படியே பறந்து போயிட்டுருக்கிறீங்க. பிள்ளையார் வந்து பார்த்துட்ருக்காரு, ஓகே அம்பு போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அந்த அம்புக்கு முன்னே நீங்கள் பறந்துட்டு போயிட்டுருக்கிறீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கிறா இவோ அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரும் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்க, நீங்கள் அப்படியே அந்த அம்புக்கு முன்னே போயிட்டு அந்த அம்பை நீங்களே வாங்கிக்கிறீங்க. ஸோ அப்படியே அந்த அம்பை நீங்களே வாங்கிட்டு நல்ல வேலை மேலே படலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அவங்க 2 பேர்த்தோட கண்ணுக்கும் தெரிய மாட்டீங்க. இப்போது ஜிமினி இந்த பக்கம் நிற்கிறாரு, அந்த பொண்ணு அப்படியே பக்கத்தில் நிற்குது. நீங்கள் அவங்க 2 பேர்த்துக்கும் சென்டரில் அப்படியே சைடில் நின்றுக்கிட்டு என்ன நடக்க போகுதுங்க, இவன் ஏன் இவ்வளோ அழகாக இருக்கான், இவனும் ஒரு வேலை கியூபிட் தானா, என்ன வெள்ளை சட்டை போட்ட கியூபிட் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினியே அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவரை சுற்றி வந்துட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக அவர் நின்றுட்டுருப்பாரு, அவரை சுற்றி வரீங்க. ஆனால் அது யாருக்கும் தெரியாதுல்ல. பிள்ளையார் தான் ஒரு மாதிரி குழப்பத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறா இவ அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் ஜிமினாவே சுற்றி வரீங்க. அவர் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே நின்றுட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு திரும்பவே இல்லை. நீங்கள் என்ன வாய்ஸ் இப்படி இருக்கு, என்னை அப்படியே இழுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை வந்து அப்படியே போய்ட்டு ஹக் பண்ணிப்பீங்க. ஆக்சுவலாக கட்டி பிடிக்கிறீங்க. இங்கே பிள்ளையாருக்கு ஹார்ட் அப்படியே வந்துட்டு ஏதோ கன்னை வச்சு ஷூட் பண்ண மாதிரி பட்டுங்குது. அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே அவரை கட்டி பிடிக்க அவருக்கு அது ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அவருக்கு தெரியலை, நீங்கள் அவர் கண்ணுக்கு தெரியல. ஸோ அவருக்கு தெரிய மாட்டேங்குது. பட் அவர் வந்துட்டு அப்படியே தொட்டு பார்க்குறாரு. ஸோ அவரே தான் தொட்டுப்பார். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு உங்களை தொடுற மாதிரி ஃபீல் ஆகும்ல. நீங்கள் என்னது, நான் இவனுக்கு ஃபீல் ஆகுறேன்னா, நான் இவனை தொடுறது இவனுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக வந்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஜிமினை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது ஜிமினும் வந்துட்டு என்ன யாரோ என்ன பிடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் என்ன இது, ஒரு வேளை லவ் வந்தங்காட்டிக்கு இப்படி இருக்கோ, சரி ஓகே ப்ரப்போஸ் பண்ணிட்டா அவளே கட்டிப்பிடிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு திரும்பவே மாட்டேங்குது. நீங்கள் அப்படியே அவரை டைட்டாக கழுத்தோடு சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, ஆக்சுவலாக உங்களோட ஒரு கையில் வில்லு அம்பெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் இருக்குது, அதை அப்படியே ஒரு கையில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவரை டைட்டாக ஹக் பண்ணி பிடிச்சிக்கிறீங்க கழுத்தோடு சேர்த்தி. அப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஜிமின் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேச பார்க்குறாரு. பட் நீங்கள் அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க, அவருக்கு ஏதோ ஒன்று சென்ஸ் ஆகுது, ஆனால் அவருக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போது அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு ஏதோ சொல்ல, அந்த பொண்ணு யார் நீங்கள், என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. இவர் அப்படியே கையில் வந்துட்டு பின்னாடி எப்படின்னா அந்த பாக்கெட்டில் வந்து இது வச்சுருப்பார்ல, ஸோ ரோஸ்லாம் இருக்குல்ல, ஸோ ரோஸ் அப்படியே கையில் வச்சுட்டு அது வந்து எனக்கு உங்களை
அவங்களுக்கு என்ன பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி அவர் பெணாத்துறாரு. நீங்கள் அவர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கவும் டக்குன்னு அப்படியே அவரை விட்டு விலகிட்டு அப்படியே 2 பேத்துக்கு சென்டரில் வந்து நிற்கிறீங்க. என்னவன் நான் இங்கே கட்டி பிடிச்சிட்ருக்கேன், இவன் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக ஒரு கவுன் மாதிரி போட்டிருப்பீங்க, இந்த கியூபிட்டில் போடல. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கவுன் வந்துட்டு அது வந்துட்டு தை வரைக்கும் தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அப்போ நீங்கள் போட்டிருக்கிற ஒரு ஒயிட் கலர் சாக்ஸ் இருக்கும். ஸோ அது வந்துட்டு நல்லா முட்டி வரைக்கும் இருக்கும். பிங்க் கலர் ஷூ போட்டிருப்பீங்க, ஓகேவா. ஹேர் பவெல்லாம் வந்து அழகாக வச்சுருப்பீங்க, அதான் ஹார்ட் போட்ட மாதிரி இருக்கும். இப்போது அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி 2 பேர்த்தையும் மாற்றி மாற்றி பார்க்க ஜிமின் ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. கடவுளே பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி கும்பிட பிள்ளையார் வந்துட்டு கடவுளே அந்த பொண்ணு ஓகே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கடவுளே கடவுளேன்னு வேண்டிட்டு இருப்பார். இப்போது நீங்கள் வேறு சென்டரில் நின்று ஏதோ பண்ணிகிட்டே இருக்கீங்களா, உங்களை கூப்பிட்றாரு. கியூபிட் அப்படின்னு கூப்பிட யோ என்னாயா அப்படின்னு கேட்குறீங்க. கடவுள்னு மரியாதை கூட இல்லை இவளுக்கு அப்படிம்பாரா. நானும் கடவுள் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆமாம் பெரிய பொல்லாத கடவுள், இதுக்கெல்லாம் கடவுள் வேற ஒரு கேடா அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஓகே சொல்லுவே தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லுவார். எதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொண்ணையே பார்க்க இப்போ ஜிமின் வந்துட்டு ஃபைனலாக அந்த பூ வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருவார். ஆக்சுவலாக ஐ லவ் யூ, உங்களை ரொம்ப நாளாக பிடிக்கும், பேச பயமாக இருக்குது, இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு தான் வந்தேன், பயமாக தான் இருக்குது ஆனால் பண்ணிட்டேன், உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பொண்ணு ஒன்றும் புரியாத மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஆனால் வந்துட்டு அவர் ரோஸை கொடுத்துட்டு ஒரு மாதிரி ஒரு குட்டி ஸ்மைல் கொடுத்துருப்பாரா, அதுக்கு மயங்காத ஆள் யார். ஸோ அப்படி தான் அந்த பொண்ணு இந்த சிரிப்புலேயே ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதை வாங்குறதுக்கு அப்படியே கையை அப்படியே இது பண்ணுவா. ஜிமின்க்குனா செம ஹாப்பி ஆகிடுது. அப்பாடி பிள்ளையாரப்பா உன்னை நான் கரைக்க மாட்டேன், உனக்கு தனியாக இன்னொரு கோவில் வேற கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மனசில் வேண்டிக்கிறாரு. பிள்ளையாருக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, நல்ல வேலை நம்ம ஆத்தோட கரைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ உங்களுக்கு இங்கே நெஞ்சில் அப்படி இடி விழுந்த மாதிரி இருக்கே, என்னவா இவளுக்கு நான் அம்பே கொடுக்கலையே, இவ எப்படி ஒத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு மேஜிக் பண்ணிடுறீங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு மேஜிக் ஸ்பெல் போட்டுடுறீங்க. ஸோ அந்த ஸ்பெல் போட்டதுமே மேடம் என்ன ஆகுறாங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி இந்த பூவை வாங்க வந்தவங்க அதை அப்படியே பிடுங்குறாங்க ஜிமின் கையிலேருந்து. ஜிமின் அப்படியே பார்க்குறாரு, ஏப்போ பிடுங்குறா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை ரொம்ப அவசரமாக அப்படின்னு வேறு நினச்சிக்கிறாரு. அவள் பிடுங்கி அந்த ரோஸை தூக்கி கீழே போட்டு காலில் போட்டு மிதின்னு மிதிச்சிட்றா. அதை மிதிக்கிறப்ப ஜிமினுக்கு அப்படியே நெஞ்சே வலிக்குது, அப்படியே நெஞ்சில் கை வச்சுட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ஸோ அந்த பொண்ணு ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுது. இப்போ உங்களுக்கு நான் செம ஜாலி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிற்பீங்க. பிள்ளையார் அங்கே இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு. அப்படி சண்டாளி நல்லா தாண்டி போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. இப்போ அந்த பொண்ணு அப்படி போனதும் ஜிமினா அப்படியே வந்துட்டு மேலே பார்க்குறாரு வானத்தை. ஐயோ இவன் வேறு பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரும் வந்துட்டு அப்படி ஸ்கையில் இருந்துட்டு என்னை பார்க்காதடா, அப்படி இதுக்கு நான் காரணம் இல்லைடா, உன் பக்கத்தில் இருக்கிறவ தாண்டா காரணம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. உடனே ஜிமின் அங்கேருந்து விடு நடந்து அந்த பிள்ளையார் கோவிலுக்கே போகிறாரு. பிள்ளையார் வேறு பயந்து போய் பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்களும் ஜிமின் பின்னாடியே போயிட்டு இருக்கிறீங்க. என்ன அழகு, எவ்வளோ அழகாக இருக்கா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பின்னாடியே போயிட்டுருக்க. இப்போ பிள்ளையார் கோவிலில் போயிட்டு ஜிமினா நின்றுட்டு யோ அப்படின்னு கூப்பிடுறாரு. இவன் வேற கத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரும் என்ன இப்போ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சிலையாச்சு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போது ஜிமின் வந்துட்டு அறிவு கட்ட மொண்டமே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? எனக்கு ஒன்றும் புரியலை, அந்த பொண்ணு என் லவ் ரிஜெக்ட் பண்ணிட்டா, ஸ்டூபிட்னு வேறு திட்டா, நான் கொடுத்த பூவை காலில் போட்டு மிதிச்சிட்டா. உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன், எனக்கு இன்றைக்கி லவ் செட் ஆகும்னு சொல்லிட்டு போனேன்ல, ஆனால் பாரு இப்படி ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில் ரெடியாக இருந்துக்கோ, உன்னை கொண்டு போய் நான் ஆற்றுல கரைக்கிறது கன்ஃபார்ம், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படிங்கிறாரு. அப்போ பிள்ளையாரும் டே அரமெண்டலு, எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லைடா, எல்லாம் நல்லா தான் போச்சு, இதோ நிற்கிறா பாரு, உன் பக்கத்தில் தானே நிற்கிறா, அவள் தானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பிள்ளையாரே அதெல்லாம் அவனுக்கு தெரியாது, அவனை பொறுத்த வரைக்கும் நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நாளைக்கு நீ ஆற்றுல கிடப்ப, நான் அவன் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஜிம்மினார் கோச்சிட்டு போயிடுவார். அப்போது நீங்களும் போக பார்க்க கேப்பிட்ட நில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் நிறுத்த சொல்லுவாரா, நீங்களும் நிற்பீங்க என்ன அப்படின்னு கேட்க, எதுக்கு இப்படி பண்ண, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்துச்சி தானே, அவள் ஓகே சொல்ல தானே வந்தா, நீ ஏதோ பண்ணிட்ட, என்ன பண்ண அவளை, ஏன் அப்படி பண்ண, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது நீங்களும் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நீ என்ன என் கண்ணு முன்னாடி இன்னொரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறா, எனக்கு அது பிடிக்கல
அப்படின்னு சொல்லவும், நீ கியூபிட், நீ எப்படி மனுஷங்களை லவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கியூபிட்டாக இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கு லவ்வெல்லாம் வரக்கூடாதா? இத்தனை இத்தனை ஆயிரம், இத்தனை கோடி வருஷம், இத்தனை மில்லியன் கோடி வருஷத்தில் எனக்கு யார் மேலேயும் இந்த ஃபீல் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நெஞ்சு வேற பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்காக சொல்லுவீங்க. பிள்ளையார் தலையிலே அடிச்சுக்கிட்டு, ஏய் உனக்கு அறிவே இல்லையா? அவனுக்கு என்ன வயசு, உனக்கு என்ன வயசு அப்படிங்க. அவனுக்கு 30 வயசு அப்படின்னு சொல்லுறீங்க. உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு அப்படின்னு சொல்லி யோசிக்க, புரியுதா? உன்னால் கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு உன் வயசு அதிகம். அவனோட பாட்டி, தாத்தா, கொள்ளுப்பாட்டி, கொள்ளுப்பேத்தி அந்த மாதிரி அப்படி அப்படி கூட உன்னோட வயசு வந்துட்டு கம்பேர் ஆகாது. நீ அவனை லவ் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே கோச்சிட்டு பிள்ளையார் கிட்ட போயிட்டு, யோ பிள்ளையாரே ரொம்ப பேசுகிற, என்னை பார்த்தா வயசான மாட்டேதா? எனக்கு வயசே ஆகாது, நான் இதே வயசில் தான் இருப்பேன் எத்தனை நாள் ஆனாலும். அதனால புரிஞ்சுக்கோ, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனை நான் லவ் பண்ணுறேன், அவனை என்னை லவ் பண்ண வைப்பேன். ஸோ நீ குறுக்க வராத. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீன்னா உன்னை இப்போவே அவனை மாதிரி தண்ணியெல்லாம் கரைக்க மாட்டேன், கல் எடுத்து ஒரே போட்டு தள்ளிடுவேன். என்ன புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பிள்ளையாருக்கு பக்குன்னு ஆயிடுது. இப்போது நீங்கள் திரும்பி பார்த்தா ஆளை காணோம். ஐயோ ஏன் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடுறீங்க. எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரோ அந்த பவெல்லாம் இருக்குல்ல அதை வேறு கையில் வச்சுக்கிட்டு, ப்ளீஸ் என் ஆளை சீக்கிரம் கண்ணில் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடிட்டு இருப்பீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு கோவமா அவரோட வீட்டுக்கு தான் நடந்து போயிட்டுருக்காரு. நீங்களும் அப்படியே கண்டுபிடிச்சிருப்பீங்க அவரை. அப்பா அவன் இங்கே தான் இருக்கானா, சரி ஓகே, என் ஆளுக்கு நான் தான் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டு மொட்டை மாடி மேலே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு வீட்டுக்கு போயிருப்பாரா? ஆக்சுவலாக இது மார்னிங் டைம். இப்போ அப்படி போயிட்டு கோவத்தில் தூங்கியிருப்பார். ஸோ அப்படி நைட் ஆகுது. அவர் ஒரு மாதிரி ஃபோனை எடுத்தா எல்லாம் ஒரே கப்புள் ஸ்டேட்டஸு அது இது ஸ்டோரின்னு சொல்லிட்டு எதை எடுத்தாலும் கப்புளாக இருக்கிறனால போட்டிருக்காரு. அவரை போட்டிருக்காங்க மற்றவங்க, அவரால் அதை பார்க்கவே முடியல. என்னது என் வாழ்க்கையா இப்படி இருக்குது, அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா, 1 வருஷமாக அவளை நான் லவ் பண்ணுறேன் ஆனால் ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்க மூச்சு முட்டுது அவருக்கு. சரி ஓகே இங்கே வேணாம், கொஞ்சம் மொட்டை மாடிக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மேலே அப்படியே வருவார். நீங்கள் தான் மேலே ஆல்ரெடி இந்த தண்ணி டேங்க் இருக்குல்ல அது மேலே உட்காந்துருக்கீங்க. ஸோ உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த ஏரோலாம் வச்சுட்டு யார் மேலே அதை விடலாமா வேணாமா விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கா அந்த நம்ம விட்டுட்ருப்பீங்க மேலே உட்காந்துக்கிட்டு. இப்போது இந்த பக்கம் ஜிமின் அப்படியே வந்து அந்த தண்ணி டேங்க்கு பக்கத்தில் அப்படியே அந்த சிட்டியை பார்த்த மாதிரி நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே சும்மா திரும்பாது அவர் அங்கே நிற்கிறாரு. யாழ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடய பார்த்துட்டுருக்க ஒரு மாதிரி சோகமாக நிற்பார். ஆனால் உங்களுக்கு அவர் பார்த்தாவே ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து ஜங்குன்னு குதிக்கிறீங்க. அவருக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, இவருக்குன்னு பயந்துருப்பார். ஆனால் சுற்றி யாருமே இல்லையா? என்ன அடிக்கடி எனக்கு ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கே இங்கே சுற்றி முற்றி பார்க்க ஃபுல்லாக இருட்டாக வேறு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன அழகாக இருக்கான், இவ்வளோ இருட்டு, இந்த இருட்டில் கூட நிலா மாதிரி ஜொலிக்கிறானே, நம்மளை விட நல்லா இருக்கான், எப்படி தான் இப்படி இருக்கான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு இவன் தான் இத்தனை மில்லியன் வருஷமாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை சுற்றி வந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு மாதிரி அவரை சுற்றிட்டே அவரை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு மண்டக்குள்ளே இப்படியெல்லாம் ஓடிட்டு இருக்குது. உங்களுக்கு வெக்கம் வேற வருது கியூபிட்டுக்கே. ஸோ ஜிம்னாக்கு அந்த இடம் ஒரு மாதிரி வியர்டாக இருக்கவும் நீங்கள் வேறு போய்ட்டு அவரை தொட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவரோட ஃபேஸை தொட்டு பார்க்குறீங்க, அவரோட மூக்கு வாயின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் தொட்டு பார்க்க அவருக்கு அதெல்லாம் சென்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மனுஷன் ஏதோ உள்ளே தான் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் மேலே வந்தால் இங்கே அதுக்கு மேலே ஒரு மாதிரி இருக்கிறனால அமானுஷ்யமாக இருக்குது அவருக்கு. ஸோ ஒரே ஓட்டமாக கீழே ஓடிடுறாரு. நீங்கள் ஏய் நில்லு எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வேறு துரத்துறீங்க. அவருக்கு அந்த வாய்ஸ் வேறு லைட்டாக எங்கே கேட்குற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், அவருக்கு செம்ம பயம், பேய் பிசாசை நினச்சி பயந்து ஒரே ஓட்டமாக ஓடி போய் வீட்டில் டோர் லாக் பண்ணிக்கிறாரு. ஆனால் இப்போ டோரை லாக் பண்ணிவிட்டு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவுல அப்படியே சாஞ்சு திரும்பி நிற்பார் பாருங்க. நீங்கள் முன்னாடி நிற்கிறீங்க. அவருக்கு உயிரே போயிடுது. ஐயோ அப்படின்னு சொல்லி கத்திடுறாரு. நீங்கள் எதுக்கு இவன் கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க ஜிமின் வந்துட்டு யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
இங்கே யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே யாராவது ஒரு பொண்ணுங்க இருக்கிறாங்களோ நமக்கு போட்டியாக வந்துட்டாங்களோன்னு சொல்லி நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் தேட அவர் உங்கள் பின்னாடியே வராரு. ஏய் எங்கே போகிற நீல பொண்ணு அப்படிங்கிறாரு. பொண்ணா? யார் அது? எனக்கு தெரியாது, இங்கே இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் தேட நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், யார் நீ? பிங்க் ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறாரு. டக்குன்னு ஸ்டாப் ஆகுறீங்க. பிங்க் ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் அப்படி குனிஞ்சு பார்க்க நீங்கள் தான் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. நான் தான் போட்டிருக்கேன். இவன் என்னைவா சொல்கிறான்? என்ன தெரியுதா இவனுக்கு? என் கண்ணுக்கு தெரியுறண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏய் நான் உனக்கு தெரியுறண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த கேள்வி கேட்டால் மனுஷனுக்கு ஜாமத்தில் பயம் இருக்குமா இருக்காதா? ஏன் அப்படி கேட்குற? எனக்கு நல்லா தெரியலையே. ஏன் நீ 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 பேயா? நீ தான் மேலே என்ன பயமுறுத்துனியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் இவனுக்கு தெரியறேண்ணா. எப்படி தெரியல? நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு கேட்குறீங்க. கேட்குது. யார் நீ முதல்ல? என் வீட்டுக்குள்ளே எப்படி வந்தா அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் அப்போ இவனுக்கு நான் தெரியறேண்ணா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நிற்க இப்போது ஜிமின் வந்துட்டு உங்களை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் நின்றுட்டுருப்பீங்களா? அவர் அப்படியே உங்களை ரவுண்ட் அடிக்கிறாரு. நீங்கள் அவரே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க. ஏன் என்னை இப்படி சுற்றுற அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நீ யார்? என் வீட்டுக்கு எப்படி வந்த? நானே இப்போ தான் கதவு திறந்தேன். யார் நீ? ஏன் உன் ட்ரெஸ் எல்லாம் இப்படி இருக்குது? நீ ஏன் ஒரு மாதிரி வியர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் என் ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? நல்லா அழகாக தானே இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அழகாக தான் இருக்க, ரொம்ப அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டது உங்களுக்கு நான் வைக்கும் அச்சோ அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அழகாக இருக்கேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெக்க வேறு பட்டுருக்குறீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு நீ ஏன் இப்போ வெக்கப்படுற அப்படின்னு கேட்குறாரு. அது இல்லையே நான் எங்கே வைக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபேஸை ஸ்ட்ரைட்டாக வச்சுப்பீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. உங்களுக்கு வெக்கம். ஸோ அப்படி தலையில் பார்த்தீங்கன்னா அந்த லவ் சிம்பிள் மாதிரி போட்டிருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஹார்ட்டின் போட்ட மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்துட்டு ஹேர் பவு. உங்களோட ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா லாங்காக வந்துட்டு ஹிப்பு வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போது அப்படியே வந்துட்டு உங்கள் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் அது தை வரைக்கும் இருக்குது. ஸோ சாக்ஸ் வந்துட்டு ஒயிட் கலரில் முட்டி வரைக்கும் போட்டிருப்பீங்க. பிங்க் கலர் ஷூ போட்டிருக்கீங்க. ஸோ அந்த பெல்ட்டு வந்துட்டு டார்க் பிங்க்கு, ட்ரெஸ் வந்துட்டு லைட் பிங்க்கு. இப்படி ஒன்றுமே வந்துட்டு சம்மந்தமே இல்லாத, அது ரியாலிட்டிக்கு சம்மந்தமே இல்லாத ஏதோ வந்துட்டு இந்த ட்ராமா நடிக்கிறதுக்கு போயிட்டு அப்படியே வந்த மாதிரி இருக்குது. அவரும் வந்துட்டு உங்கள் கையை பார்க்குறாரு. ஒரு ப்ரேஸ்லெட்டு ஃபுல்லாக ஹாட்டாக போட்ட மாதிரி ப்ரேஸ்லெட்டு. இன்னொரு கையில் பார்த்திங்கன்னா அந்த ஏரோ அந்த பவ்வெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கையில் இருக்குது. என்ன இது ஃபுல்லாகவே நீ ஹாட்டாக போட்டு வச்சுருக்கு. உன் ட்ரெஸ்லேருந்து எல்லாமே ஹார்ட்டினாக இருக்குது. ஷூவில் கூட ஹார்ட் போட்டிருக்கு. கையில் இருக்குது இந்த ஏரோ, அதுவும் பாரு ஏதோ ஹார்ட் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நான் தான் கியூபிட் அப்படின்னு நீங்கள் சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் தான் கியூபிட். நான் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன், ஆனால் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியறேன். நான் பேசுறது உனக்கு மட்டும் கேட்குது. எனக்கு ஒன்றுமே புரியலை தெரியுமா அப்படிங்க. ஜிமின் வந்துட்டு இன்றைக்கி ஏதாவது ட்ராமா போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா இவன் ட்ராமா போயிட்டு வந்தியான்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க, சரி எப்படி உனக்கு என் வீடு தெரியும், யார் நீ அப்படின்னு கேட்க, அதான் சொல்கிறேனே நான் தான் கியூபிட் அப்படின்னு சொல்லுவீங்க. இவ வேற லூஸாக இருப்பாளோ. சரி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, கியூபிட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் அந்த ஒரு வார்த்தை தவிர வேறு எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்பாரு. நீங்கள் நான் கியூபிட்டா, அதான் என் பேர், எனக்கு புதுசாக தனியாக பேரெல்லாம் எதுவும் இல்லை, கியூபிட் தான் என் பேர் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏய் லூஸ் மாதிரி பண்ணாத, யார் நீ முதல்ல சொல்லு, இல்லைனா போலீஸ்க்கு கால் பண்ணிவிடுவேன் அப்படிம்பாரு. அப்போ நீங்கள் ஏய் என் பேரே அதுதான், நான் உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியறேன், சும்மா லூஸ் மாதிரி பண்ணாத, நானே குழம்பிட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு சோஃபாவில் அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு யோசிக்கிறீங்க. அது சோஃபாவில் கீழே உட்காரல, அந்த சாயிர இது இருக்குல்ல, ஸோ அது மேலே ஏறி உட்காந்துருப்பீங்க. என் சோஃபாவை விட்டு இறங்கு அப்படிம்பாரு. ஹலோ இப்போ என்ன, எனக்கு இதே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இவனுக்கு நான் தெரியறேன், ஒரு வேளை நான் இவனை லவ் பண்ணுறனால இவன் கணக்கு நான் தெரியறேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஜிமின் நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி பயம் ஆகிடுது. பைத்தியமாக இருப்பாளோ,
கையில் இதெல்லாம் வேறு வச்சுருக்கா. ஒரு வேளை சைக்கோ கில்லராக இருப்பாளோ? எதுக்கு வம்பு, பேசாமல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிவிடுவார். உங்களுக்கு அதெல்லாம் தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே அசால்ட்டாக உட்காந்துட்ருக்க ஒரு 1/4 மணி நேரத்தில் ஜிமின் சும்மா அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருப்பார். நீங்களும் இவனுக்கு நான் எப்படி தெரியுறேன்னு யோசிச்சுட்டே இருக்கிற கேப்பில் போலீஸ் வந்துடுது. ஸோ ஜிமின் போய் டக்குன்னு கதவை திறந்து, சார் வாங்க வாங்க, சீக்கிரமாக அந்த பொண்ணு பிடிச்சிட்டு போங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. எந்த பொண்ணுப்பா, என்னாச்சு? இப்போல்லாம் பசங்களையும் சேர்த்து இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் சீரியல் கில்லராக வந்துட்டு பண்ணுறாங்களா என்ன, கொல்றாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. நீங்கள் சோஃபா மேலே உட்காந்துருப்பீங்க, ஆனால் அவங்க வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு, சார் எங்கே மேலே போகிறீங்க அப்படின்னு கேட்க, தேடணும்ல அப்படிங்கிறாரு. நீங்கள் ஏன் தேடணும், அவள் தான் இங்கே உட்காந்துருக்காளே, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்ல, எங்கே பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 போலீஸ் வந்திருப்பாங்க. 4 பேரும் எல்லா பக்கம் தேடுறாங்க. சார் இங்கே வாங்கன்னு சொல்லி உங்கள் பக்கத்தில் கூப்பிட்டு வந்து உங்களை கையை காட்டுறாரு. நீங்கள் இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கிறான், இவனுங்களா யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பீங்க. அப்போது அந்த போலீஸ்லாம், அந்த சோஃபாவே அரெஸ்ட் பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. சோஃபாவா? இங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா, பிங்க் கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறா, ஒயிட் கலர் சாக்ஸ் போட்டிருக்கா, இங்கே பாருங்கள், அவள் ட்ரெஸ்ஸு தொட வரைக்கும் தான் போட்டிருக்கா, தொடைய பார்க்காதரா சீக்கிரமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாருங்கள் பிங்க் கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி சொல்லுவார். அந்த போலீஸ்லாம், தம்பி இங்கே சோஃபா தான் இருக்குது, எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, அமைதியாக விட்டுருங்க, நாங்கள் இப்படி கிளம்புறோம் அப்படிங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்களும் அவளோட கூட்டாளியா என்ன அப்படின்னு கேட்க போலீஸ்க்கு கடுப்பாயிடுது. இன்னும் ஒரு வார்த்தை பேசினேன் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சு நல்லா கும்மி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டு போகிறாங்க. என்னவங்க இங்கேயும் உட்காந்துருக்கா குத்துக்கொள்ள மாதிரி, ஆனால் தெரியலன்ட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கொண்டுமே புரியல. போயிட்டுருக்க போலீஸ்கிட்ட மறுபடியும் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அதில் ஒரு போலீஸ் மட்டும் திரும்பி, டேய் இன்னும் ஒரு வார்த்தை, இனிமேல் என்னைக்காவது உன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு போக, ஆத்தாடி என்னது மென்டல் ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு பயம் ஆகிடும். என்னது அப்படின்ட்டு அப்படியே அந்த கதவுக்கிட்டேருந்து எட்டி பார்க்குறாரு வெளியிருந்து. உள்ள நீங்கள் அப்படியே அழகாக சிரிச்சுக்கிட்டு அந்த சோஃபா மேலே உட்காந்துருக்கீங்க. என் கண்ணுக்கு தெரியுறா, ஏன் அவனுங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு ஃபோனை எடுத்து அப்படியே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு உங்களை. ஸோ ஃபோட்டோவில் நீங்கள் அழகாக விழுகுறீங்க. ஜிமின் வந்துட்டு இரு இதை கொண்டே அவங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓடுவார். நீங்கள் என்ன அவன் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டு உட்காந்துருக்க. ஜிமின் வந்துட்டு அந்த ஃபோட்டோவை கொண்டு போயிட்டு கீழே போலீஸ்க்கு காட்ட, அந்த போலீஸ் கடுப்பாயிடுறாங்க. வெறும் ஃபோனை கொண்டு வந்து என்னடா காட்டுற, உன் சோஃபாவில் அப்படி என்னதான்டா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அவருக்கு இப்போ தான் புரியுது நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் யாரு கணக்கும் தெரியல அவரை தவிர அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே பயந்து போய் மேலே வராரு. இது நிஜமாக கியூபிடா பேயா, எப்படி என்ன அவனும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் அந்த கதை வெட்டி பார்க்க, நீங்கள் அழகாக சிரிப்பீங்க. ஸோ ஜிமினை பார்த்தது சிரிக்க, அவரும் என்ன சிரிக்கிறா, உள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிக்க, வா உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. என் வீட்டுக்குள்ளே என்னையே வான்னு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே உள்ளே வந்து அப்படியே டோரை லாக் பண்ணுவார். நீங்கள் நான் சொன்னப்போ நீ நம்பினியா? இல்லைல்ல, இப்போ பாரு புரியுதா, நான் கியூபிட் தான், என் பேரும் அதுதான், நான் ஒன்றும் சைக்கோ கில்லரும் கிடையாது, லூஸும் கிடையாது, புரியுதா? நீ போய் வெளியே இதெல்லாம் சொன்னீன்னா உன்னை தான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் பிடிச்சி போடுவாங்க, புரிஞ்சுக்க, நான் ஒரு கியூபிட் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஜிமினுக்கு வந்துட்டு வேறு வழி இல்லை, அதை நம்பி தான் ஆகணும். இப்போது அவரும் சரி நீ ஏன் என் கண்ணுக்கு மட்டும் தெரியுற அப்படின்னு கேட்க, ஏன்னா அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்றீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அவரை பிடிக்கும், நீங்கள் அவரை லவ் பண்ணுறீங்க, ஆனால் மறைச்சிட்றீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு ஏன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கும் தெரியல நான் ஏன் உன் கண்ணுக்கு தெரியுறேன்னு, நான் சும்மா அப்படியே உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், அப்போது உன் கண்ணுக்கு தெரியுறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, நீ எப்போ போவ அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி தான் உன் வாழ்க்கையிலே வந்தேன், அதுக்குள்ளே எப்போ போவேன்னு கேட்குறான் பாரு. வாய் என்ன வாய் கருமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் போக வேண்டிய நேரத்தில் போவேன், எனக்கு இங்கேருந்து கிளம்பணுன்னு ஒரு நாள் வருதோ அந்த நாள் நான் போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி வந்துட்டு போய் சோஃபாவில் படுத்துக்க. அவரும் போயிட்டு சரி நான் பெட்ரூமில் போய் படுத்துக்கிறேன் அப்படிம்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்
அப்படியே இங்கே படுத்துக்க. அவரும் வந்துட்டு போயிட்டு அவரோட பெட்ரூமில் படுத்துக்கிறாரு. ஸோ இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் ஆகுது, உங்களுக்கு தூக்கமே வரல. எப்படி இவன் கண்ணுக்கு நான் தெரியறேன், எதனால் இவன் கண்ணுக்கு நான் தெரியறேன், இவன் ஏன் எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுறான், என்னவா இருக்கும், என்ன ஏன் இதெல்லாம் நடக்குது, யார் கண்ணுக்கும் தெரியல. ஆனால் இவனால் என்னை ஃபீல் பண்ண முடிஞ்சு, இப்போ பார்க்கவும் முடியுது, நான் பேசுறதை கேட்கவும் முடியுது. இதை நான் யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கொல்லவே போயிருக்கீங்க. அப்போது பிள்ளையாரும் வந்துட்டு அப்படியே வராரு உங்ககிட்ட பேச. நீங்கள் ஐயோ பிள்ளையாரப்பா இங்கே எப்படி வந்த அப்படின்னு கேட்க, நான் தூண்லேயும் இருப்பேன் துரும்புலையும் இருப்பேன். சரி ஆமாம் என்ன ரொம்ப குழம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் என்ன பார்க்குறான், நான் பேசுறதை கேட்குறான், இவனுக்கு நான் தெரியறேன் எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்ல, எனக்கும் தெரியல, ஆனால் உனக்கு நல்லது தானே, உனக்கு தான் அவனை பிடிச்சிருக்குல்ல, லவ் பண்ணுறீல்ல, நீ சொல்ல வேண்டியதானே உன்னை லவ் பண்ணுற, அதுதான் உன்னால் என்னை பார்க்க முடியுதுன்னு. அவனுக்கும் மேலே ஒரு லவ் வரும்ல, நீ ஏன் மறைச்ச அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு சொல்லணுன்னு தோணலை, நான் அவனை லவ் பண்ணுறேன் தான், ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆனால் திடீர்னு ஏன் எனக்கு இவன் மேலே லவ் வந்துச்சுன்னு தெரியல. அட் த சேம் டைம் நான் ஏன் என்கிட்ட இதை மறைக்கிறேன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு சொல்ல வேணான்னு மட்டும் தோணுது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்க. சரி ஓகே, அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, என்னையா ஆற்றுல கரைச்சிருவான்னு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், அவனை எப்படியாவது ஸ்டாப் பண்ணு, என்னை ஆற்றுல கரைக்க விட்டுறாத, புரியுதா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீ போ, நீ நிம்மதியாக போய்ட்டு மரத்துக்கடியில் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவீங்க. பிள்ளையாரும் நம்பி போயிடுறாரு. இப்போது அப்படியே தான் நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிடுவீங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜிமின் நல்லா தூங்கிட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு அவர்கிட்ட அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே அவரையே பார்த்துட்டுருக்க அழகாக தூங்கிட்டு இருக்காரு. என்ன அழகாக இருக்கான், தூங்குறப்ப கூட யாராவது இப்படி அழகாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களை இமேஜின் பண்ணி பார்க்க நீங்கள் பெப்பரை பேன் கிடப்பீங்க. நானே இப்படி கிடக்கிறேன், இவன் தான் அழகாக இருக்கான், இவனை மாதிரியே அழகாக தூங்கி பழக ட்ரைனிங் எங்கே எடுக்கணும்டா, அப்போ தான் இவனை இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளையாட்டுத்தனமாக அப்படியே வந்துட்டு ஜிம்மினை ஃபேஸு மூக்கெல்லாம் தொடுத்துட்டு பார்த்துட்டுருக்க. அவருடைய கண்ணை முழிக்கிறாரு. முழிச்சா நீங்கள் ஆப்போசிட்டில் படுத்துருப்பீங்க. அவர் இருக்குன்னு பயந்துட்டு எழுந்திரிச்சு அப்படியே நின்றுக்கிறாரு. ஏன் எழுந்துட்ட அப்படின்னு கேட்க, நீ நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அது சும்மா உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்களா, யாராவது எங்கே கம்பெனி கொடுக்க வருவாங்களா அப்படின்னு கேட்பாரு. ஏன் எங்கே இருந்தால் என்ன, கம்பெனி கொடுத்தா தப்பு இல்லை, சரிவா வந்து பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்ல, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறாரு. டைம் ஆயிடுச்சு. ஸோ அவசரமாக போயிட்டு கிளம்புறாரு. கிட்டத்தட்ட மணி வந்துட்டு ஒரு 4 இருக்கும். 4 மணி தான் ஆகுது, எங்கே போகிற அப்படின்னு கேட்க, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளில போகிறாரு. நீங்களும் பின்னாடியே ஓடுவீங்க. ஜிமின் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஒரு நிமிஷம் இரு, எங்கே போகிற அப்படின்னு கேட்க, எங்கே போகிறேண்ணா, முக்கியமான வேலை இருக்குது, நீ என் பின்னாடி வராத, எனக்கு டென்ஷன் ஆகுது, யார் கண்ணுக்கும் நீ தெரியவும் மாட்ட, அப்புறம் எல்லோரும் என்னை பைத்தியம் நினைப்பாங்க, நீ உள்ளே யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மட்டும் போயிடுறாரு வீட்டை பூட்டினா அவங்களால போக முடியாதா என்ன, நீங்கள் தான் கியூபிடாச்சே. ஸோ அது தெரியாமல் அவரோடைய பூட்டி வச்சுட்டு போக நீங்கள் அப்போ தான் யோசிக்கிறீங்க, ஐயோ எனக்கு பிள்ளையாருக்கு அதை முடிய போதா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேஜிக் ஸ்பெல்லெல்லாம் போட்டு அப்படியே ஜிமின் பின்னாடியே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து நிற்கிறீங்க. இப்போ அவர் நடந்து போயிட்டுருப்பார் ஃபாஸ்ட்டாக, எல்லா பக்கம் திரும்பி பார்த்துட்டு நீங்களும் அவர் பின்னாடியே போடுறீங்க. ஜிமின் கூப்பிட்றீங்க, அவர் காதை கேட்கல. கோவமாக பிள்ளையார் கோயில் நோக்கி நடந்து போயிட்டுருக்க. பிள்ளையார் வேறு ஐயோ வந்துட்டானே இவக்கிட்ட நான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரும் வந்து அப்படியே பார்த்துட்டுருக்காரு. நீங்களும் பின்னாடியே ஓடி வந்துடுவீங்க. ஸோ ஜிமின் அப்படியே பிள்ளையார் கோவில்கிட்ட வந்து நின்றுட்டு, இன்றைக்கி உன்னை கரைக்கிறேன், நீ ஆற்றுல மண்ணோட மண்ணா போ அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரை தூக்க போகிறாரு. பிள்ளையார் வந்துட்டு கத்துறாரு, கியூபிட்டே சொல்ல அவங்கிட்ட சொல்லடி அப்படின்னு சொல்லி கத்த. நீங்களும் ஜிமின் வேணாம் ப்ளீஸ், அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் கேட்கவே இல்லை.
அவர் பாட்டுக்கு தூக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவர் தொட்டாலும் அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி லைட்டாக சென்ஸ் ஆகுதே தவிர நீங்கள் தெரிய மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. நான் தெரியல இல்லையா, டேய் ஜிமின் என்னை பாரு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கா. அவர் பாட்டுக்கு பிள்ளையார் தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. பிள்ளையார் வந்து கதறாரு, ஏய் அவன்கிட்ட சொல்லி நிறுத்துடி அப்படின்னு. நீங்களும் பின்னாடியே ஓட அவருக்கு நீங்கள் தெரிய மாட்டேங்கிறீங்க. ஸோ ஜிமின் நேராக பிள்ளையாரை கொண்டு போயிட்டு ஆற்றுல இருக்குள்ள, ஸோ ஆற்றுல கொண்டு போய் போட்டுறாரு. ஒரு பிரிட்ஜ் மேலே நின்று அந்த ஆற்றுல போட்டுறாரு. பிள்ளையாரும் எங்கேயோ போய்ட்டு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் பாரு அப்படின்னு சாபம் கொடுத்துட்டே வந்துட்டு தண்ணிக்குள்ளே விழுக நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டீங்க. ஏன் இன்றைக்கி நான் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறேன், என்னாச்சு, அவ்வளோதானா, திரும்ப இவன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு தொடுறீங்க அவரை. அவருக்கு எதோ சென்ஸ் ஆகுது, ஆனால் நீங்கங்கிறதெல்லாம் தெரியல. அப்படியே வந்துட்டு 2 கையை ஒரு தட்டி விட்டுட்டு உன் கதை முடிஞ்சிச்சு, என்னைவா ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரை பார்த்து நறுக்கு 4 கேள்வி கேட்டுட்டு அப்படி திரும்ப வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ நீங்கள் சோகமாக அப்படியே அவர் பின்னாடியே போவீங்க. உங்களுக்கு என்னென்னா அவ்வளோதான், இப்போ நான் அவன் கண்ணுக்கு அவன் தெரியாமல் போயிட்டேன், இனிமேல் நான் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக ஒரு பின்னாடியே வந்துட்டு அப்படி வருவீங்க. ஸோ இப்போ அவர் உள்ளே வந்துட்டு திரும்பி கதவை சாத்துவார். ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே அவருக்கு பின்னாடி நிற்க, அவர் கதவை சாத்திட்டு திரும்புகிறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே அவர் முன்னாடி நிற்க, அவருக்கு இருக்குன்னு பயமாக இருக்குது. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு நான் கண்ணுக்கு தெரியுறேண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. அதான் நேற்று இருந்து என் கண்ணுக்கு தானே தெரிஞ்சிட்ருக்க, புதுசாக என்ன கேள்வி அப்படின்னு கேட்க, எது புதுசாக கேட்குறேண்ணா, இல்லையே இப்போ நீ வெளியே போனல, நான் உன் கூடயே தான் இருந்தேன், நான் உன்னை கூப்பிட்டேன், நீ திரும்பி கூட பார்க்கல அப்படிங்க. இல்லையே நீ என் கணக்கே தெரியல, நீ கூப்பிட்டது எனக்கு தோணவே இல்லையே அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு, இந்த வீட்டை விட்டு வெளில போனால் நீங்கள் அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், இங்கே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவர் கண்ணுக்கு தெரிவிங்க. அப்படின்னா நான் வெளியே போனால் அவனுக்கு தெரியறதில்ல, இங்கே நான் மட்டும்தான் தெரியலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டம் போய் அந்த சோஃபாவில் உட்காந்துக்கா. அவரும் வந்துட்டு போய் படுத்துக்கிறாரு. நீங்களும் போய்ட்டு அவர் பக்கத்துலேயே வந்து நாலு டைட்டாக ஹக் பண்ணி படுத்துக்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அது சும்மா தான், எனக்கு தனியாக தூங்க பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நீ கியூபிட் தானே எதுக்கு பயப்படுற அப்படின்னு கேட்பாரு. அதுக்குன்னு பயம் இருக்காதுன்னு ஏதாவது இருக்கா என்ன, அது கொஞ்சம் பயமாக இருக்குது உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் டைட்டாக அப்படியே கழுத்தோடு சேர்த்து அப்படியே கட்டி பிடிச்சிப்பீங்க. அப்போ ஜிமினும் வந்துட்டு அவருக்கு இது ஒரு மாதிரி ஃபெயில் ஆகுது, சென்ஸ் ஆகுது, என்ன ஃபீலிங்னு அவருக்கு புரியலை. ஆட்டோமேட்டிக்காக அவரோட கை வந்துட்டு உங்களை வந்துட்டு நல்லா ரேப் பண்ணி இழுத்துக்குது. நீங்கள் பார்க்குறீங்க இவனா அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது அவர் ஃபேஸை பார்த்தா அவர் அப்படியே வந்துட்டு உங்கள் ஷோல்டரில் அப்படியே சாஞ்ச மாதிரி தூங்கிடுவார். நீங்களும் அவர் அப்படியே தட்டி கொடுக்குறீங்க. இது என்னன்னே உங்களுக்கு புரியலை. ஏன் உங்களுக்கு அவரை பிடிச்சதுன்னு தெரியல, அவருக்கு ஏன் நீங்கள் தெரியுறீங்கன்னு தெரியல. நீங்கள் இந்த மாதிரி டச் பண்ணுறப்போ அவருக்கு அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் வருதுன்னு அவருக்கு தெரியல. ஒரு மாதிரி குழப்பத்தோடையே தான் இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போது அப்படியே தான் அவருக்கும் ஒரு மாதிரி புரியாத மாதிரி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்துட்டு அட்ராக்ட் ஆகுது. உங்களுக்கும் அப்படி தான் ரீசனே இல்லாமல் அவர் மேலே ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கிது. இப்போது டே பை டே இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது. இப்போது ஒன் டே அது மாதிரி தான் 2 பேரும் வந்துட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. இது வழக்கமாகிடுச்சு, நீங்கள் அவரோட ஹக் பண்ணி தூங்குறது, அவர் உங்களை ஹக் பண்ணி தூங்குறதுன்னு. ஸோ இது வழக்கம் ஆகிடுச்சு. அவருக்கும் வந்துட்டு புரிஞ்சிருச்சு, நீங்கள் வெளில வந்தால் இருக்க மாட்டீங்க, அதாவது தெரிய மாட்டீங்க, பக்கத்துலேயே இருந்தாலும் அவரோட கண்ணுக்கு தெரிய மாட்டீங்கன்னு. ஸோ அவரும் வந்துட்டு வீட்டில் இருக்கிறப்ப தான் உங்களை பார்ப்பாரு. இப்போ அவர் வேலைக்கு போகிறது வருது அந்த மாதிரிலாம் இருக்குமா. ஸோ ஒன் டே நைட் தூங்கியிருப்பீங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிமின் அழகாக தூங்கிட்டு இருப்பார். என்ன தோணுச்சோ தெரியல, அவரோட கண்ணத்தில் க்யூட்டாக ஒரு குட்டி கிஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு கிச்சனுக்கு போகிறீங்க. அந்த கிச்சன் வந்துட்டு யூஸே பண்ணாமல் அப்படின்ட்டு பாலடைஞ்ச மாதிரி தான் கிடக்கும். ஏன்னா அவருக்கு குக் பண்ண தெரியாது. ஸோ ஆர்டர் பண்ணி தான் வாங்கிப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும்தான் இருக்குது. ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜில் இந்த சாப்பிட்ட மீதமான ஃபுட்டு, அப்புறம் ஸ்நாக்ஸு, சோஜு அந்த மாதிரி சம்திங் எல்லாமே வச்சுருக்காரு. ஸோ மேடம் பார்க்குறீங்க, என்னது சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இவனுக்கு நான் அழகாக எதாவது சமைச்சு கொடுக்கணுமே டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் மந்திர தந்திரமெல்லாம் தெரிஞ்சவங்களாச்சே, கியூபிடாச்சே. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு ஸ்பெல் பண்ணுறீங்க. ஸோ அழகாக வந்துட்டு அப்படியே காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வருது. அப்போ தான் யோசிக்கிறீங்க, எனக்கே மந்திரம் தெரியும், நான் ஏன்டா காய்கறியை வர வைக்கணும், ஸ்ட்ரைட்டாக சாப்பாடே வர வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நேராக வந்துட்டு ஜிமின் கிட்டே போகிறீங்க. அவர் தூங்கிட்டு இருப்பார். எழுப்புறீங்க, எந்திரி வேலைக்கு போகலையான்னு எழுப்ப அவர் அப்படியே எந்திரிச்சு தூக்கத்தில் உட்காந்துட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவரோட கண்ணுக்கு கியூபின் மாதிரிலாம் தெரியல, ஏதோ ஒய்ஃப் மாதிரியும், ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்டை தட்டி தட்டி எழுப்பி வேலைக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்டி இப்படி மனுஷனை காலங்காத்தால தொலை பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
அச்சோ என்ன டீ போட்டு கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க வேற. நீங்கள் வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்குறீங்க. முழுசாகவே பொண்டாட்டி மாதிரியே ஆயிட்டியா நீ அப்படின்னு சொல்லி தூக்கத்தில் கேட்குறாரு. நீங்கள் அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டுட்டு அது வந்துட்டு ஆமாம் நான் உனக்கு பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்ல அவருக்கும் ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக அவருக்கு உங்கள் மேலே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. ஸோ அப்படியே வந்துட்டு அதை அப்படி லைட்டாக இப்போ கன்ஃபஸ் பண்ணியிருந்திருப்பார் தூக்க கலக்கத்தில். நீங்கள் அவர் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. போயிட்டு பாத்ரூமில் விட்டு குளிப்போ அப்படின்னு சொல்ல நீயும் வரியா அப்படின்னு கேட்குறாரு. பொறுக்கி அப்படின்னு சொல்லி கத்துவீங்க. அவர் சிரிச்சுட்டே அட தண்ணி தண்ணி துணி துணி நான் டவல் கேட்டேன் வேறு எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு டவல் கேட்குறாரு. நீங்களும் எடுத்து டவலை கையில் கொடுத்துட்டு நீயும் ஒரிஜினல் புருஷன் மாதிரியே பண்ணுற அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியே வந்துட்டு அவரோட நெத்தியை வந்து உங்கள் நெத்தியில் லைட்டாக ஒரு சின்ன ஹிட் பண்ணுற மாதிரி முட்டிட்டு நீ பொண்டாட்டி மாதிரி பண்ணால் நான் புருஷன் மாதிரி தான் பண்ணணும் அதானே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் அவர் உங்களோட கணத்தில் கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. அவ்வளோதான் நம்ம கியூபிடை வந்து கையில் பிடிக்க முடியுமா? முடியல. அப்படியே வானத்துக்கு பூமிக்கே குதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே வராரு. அண்ட் வந்து பெட்டில் உட்காந்தா நீங்கள் அவர் பக்கத்தில் வந்து முன்னாடி ஆப்போசிட்டில் உட்காந்துப்பீங்க. என்ன அப்படின்னு கேட்குறாரு. சாப்பிட்றியா அப்படின்னு கேட்க இரு ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்பார். நீங்கள் நான் இருக்கேன் உனக்கு அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மேஜிக் ஸ்பெல் பண்ண அப்படியே ஜிமினோட முன்னாடி வந்துட்டு அந்த காட்டில் ஃபுட்டெல்லாம் வந்து இருக்குது. அவரோடய பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் மேஜிக் பண்ணுறது இப்போ தான் பார்க்குறாரு. ஏய் என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்க உனக்கு சாப்பாடு இது பிடிக்கும்ல அதான் சாப்பிடு அப்படின்னு சொல்ல இது எப்படி வந்துச்சு எப்படி இதெல்லாம் முடியுதுனால இதெல்லாம் பாசிபிளே இல்லையே அப்படிங்கிறாரு. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஐ எம் கியூபிட் அப்படி நீங்கள் சொல்ல ஆமாம்ல நீ கியூபிட் நான் அதே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க சாப்பிடு நல்லா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லவும் அது சாப்பிட்டு பார்க்குறாரு. எந்த ஒரு கடை டேஸ்ட்டும் இல்லை. ஆமாம் இது எந்த கடையிலேருந்து வர வச்சேன்னு கேட்க ஹலோ நான் ஒரு கியூபிட் இது நான் தயாரித்தது புரியுதா என்னோடய டேஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்ல நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவார். அப்படியே நீங்களும் அப்படியே ஆக்காட்ட அவர் அப்படியே உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரு மேரிட் கப்புள் மாதிரியே வந்துட்டு பழக ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் பாஸ் ஆகுது. அப்போது ஒன் டே நைட் வந்துட்டு அந்த பால்கனி இருக்கும்ல. ஸோ நீங்கள் மொட்டை மாடிக்கெல்லாம் போக முடியாது அந்த வீடுக்குள்ளே. ஸோ அந்த வீடை விட்டு வெளில வேறு எங்கே போனாலும் நீங்கள் ஒரு கணக்கு தெரிய மாட்டீங்க. ஸோ பால்கனி இருக்கும். அந்த பால்கனியில் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அந்த ஒரு மாதிரி கவுச் இருக்கும்ல. ஸோ அதை போட்டிருப்பாரு. அதில் அவர் உட்காந்துருக்க நீங்கள் அவரோட மடியில் உட்காந்துருப்பீங்க ஒரு மாதிரி அவரை ஹக் பண்ண மாதிரி. ஸோ ஜிம்னும் வந்துட்டு அப்படியே உங்களை டைட்டாக அப்படியே பின்னாடி ஹக் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு 2 பேரும் அப்படியே அந்த மூணு பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போது நீங்கள் என்னவோ தெரியல கேட்குறீங்க ஜிமினா அப்படிங்க சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறப்போ உங்களோட ஃபோர் ஹெட்டில் வேறு ஒரு குட்டி கிஸ் வேறு. ஸோ நீங்கள் ஏய் அது உங்ககிட்ட ஒன்று கேட்குட்டா அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்னு கேட்பாரு. ஸோ நீங்களும் அது வந்து ஒரு வேலை திடீர்னு நான் கண்ணுக்கே தெரியாமல் போயிட்டா நீ என்ன பண்ணுவ? என்ன மறந்துடுவியா? வேறு யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிப்பியா? லவ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது இது கேட்குறப்போ. ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. அவர் ஹெசிடேட்லாம் ஆகலை ஒரு மாதிரி சேடும் ஆகலை. ஜஸ்ட் அப்படியே உங்களோட ஃபேஸை அப்படியே கப் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அப்படியே பாவம் போல் 2 ஐஸ் வச்சு அவர் பார்க்க அப்படி நான் பண்ணுவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லுவார். வேறு வழி நான் எப்படியும் கண்ணுக்கு தெரியறேனே எனக்கு தெரியலை. எப்படி உன்னால் என்னை ஃபீல் பண்ண முடியுதுன்னு எனக்கு புரியலை. எனக்கு இதுக்கான பதிலே எங்கேயும் இல்லை. நான் என்ன பண்ணட்டும்? ஒரு வேளை சடனாக உன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்த மாதிரி சடனாக நான் மறைஞ்சு போயிட்டேனா என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவர் இந்த டைம் நீ என்னை கண்டுபிடிச்சி வந்த நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை கண்டுபிடிச்சி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஏய் என்ன பேசுகிற நான் என்ன கேட்குறேன் நீ என்ன சொல்கிற அப்படிங்க அவர். சரி விடு நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத என்றைக்குமே நீ என் கூட தான் இருப்பேன் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் வந்துட்டு கொஞ்சம் டீப்பாக கிஸ் பண்ணிப்பீங்க. அவ்வளோ க்யூட்டாக அந்த மூன் லைட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா சோல்ஃபுல்லாக வந்து ஒரு ரொம்ப வல்கர் கிடையாது. பட் அது ஒரு மாதிரி ஒரு லவ்வோட ஒரு ரொமான்டிக்கோட ஒரு அவ்வளோ லவ்வோட ஒரு பேஷனேட்டான ஒரு கிஸ் தான். ஸோ அப்படியே வந்துட்டு அந்த கிஸ்லாம் பிரேக் ஆனதுக்கப்புறமா நீங்கள்
ஜிமினை வந்து டைட்டாக ஹக் பண்ணிப்பீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு தோணுது, அதனால தான் இப்படி கேட்டிருப்பீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிப்பார். அப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஜிமினா வந்து அந்த கொஸ்டினை உங்ககிட்ட ரிட்டன் பண்ணுறாரு. நீ என்ன பண்ணுவ? சடனாக என்னால் ஒன்று பார்க்க முடியலன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, நான் தெரியலை, ஆனால் உன் பக்கத்துலேயே இருப்பேன். உன்னால் என்ன பார்க்க முடியலன்னா என்ன, நான் உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன். நான் என்றைக்கும் கூடயே இருப்பேன். உன்னால் என்ன பார்க்க முடியாட்டி சரி, ஃபீல் பண்ண முடியாட்டி சரி, நான் உன் பக்கத்துலேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டி பிடிச்சிப்பீங்க. ஸோ அவரும் உங்களுக்கு அந்த முதுகை வந்து அப்படி தட்டி கொடுப்பாரு. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் அழகாக ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே போயிருக்கும். ஸோ 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. அதுக்கப்புறமா வெளியே போனால் தான் நீங்கள் தெரிய மாட்டீங்க. ஆனாலும் வந்துட்டு உங்கள் கூட வெளில போகணுன்னு அவருக்கு ஆசை. ஸோ அப்படியே வந்துட்டு வெளில போகலாமான்னு கேட்குறாரு. ஆனால் நான் தான் உன் கண்ணுக்கே தெரிய மாட்டேனே அப்படிங்க, என்னால் ஒன்று ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களை கூப்பிட்டு போகிறாரு. போகிற வழியெல்லாம் 2 பேரும் பேசிகிட்டே போகிறீங்க. அப்போது உங்களுக்கு சிரிப்பே வந்திருக்கும். ஜிமினை எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் சிரிக்கவும், ஏன் எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் ஒன்று ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, ஐயோ இதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூடூத் இருக்குல்ல எடுத்துகிட்டு 2 காதுலேயும் மாட்டிக்கிட்டு, இப்போ யாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபோனில் பேசிட்டு போகிற மாதிரி வந்துட்டு பேசிட்டு வராரு. அண்ட் நீங்கள் அண்ட் ஜிமின் 2 பேரும் அழகாக அந்த டே வந்துட்டு என்ஜாய் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேசுகிறது அவருக்கு கேட்காது வெளியே இருக்கும்போது, ஆனால் அவரால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் அந்த டே எப்படி பாஸ் ஆகிருக்கும். இப்போது இப்படியே தான் கரெக்டாக ஒரு 1 இயர் வந்துட்டு அப்படியே முடியுது. இப்போது நீங்கள் ஜிமின் 2 பேரும் வந்துட்டு கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்துருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் வெளியே முடியாது, வீட்டுக்குள்ளேயே தான். ஸோ ஜிமின் வந்துட்டு அழகாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக சடனாக ஒரு நாள் சர்ப்ரைஸாக அந்த February 14 அன்றைக்கி தானே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரை. ஸோ அதே நாள் வந்துட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கியூபிடையே வந்துட்டு கல்யாணம் பண்ணுறாரு அந்த மனுஷன். ஸோ இந்த வெட்டிங் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்படியே நீங்கள் தூங்கிட்டுருப்பீங்க. விடிஞ்சால் வந்துட்டு February 14 இன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஒரு 10 மணி இருக்கும். அவர் ஆஃபீஸ்லாம் போய்ட்டு லேட்டாக தான் வருவார். நீங்கள் எந்திரிச்சிட்டு வா ரெடி ஆகு, போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகு, நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சமைச்சு கொடுக்குறேன்னா என்ன, அந்த மேஜிக் பண்ணுறது தான். ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி மேஜிக் பண்ணுறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஃபுட்டு வந்து ஜிமின் முன்னாடி வந்து நிற்குது. அப்போது அவரும் வந்துட்டு அதை சாப்பிட்றாரு, நீங்களும் சாப்பிடுவீங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகேன்னு அப்படி 2 பேரும் கட்டி பிடிச்சி படுத்துக்க. நீங்கள் அப்படியே அவரோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சு படுத்துட்ருப்பீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு ஏய் அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு கேட்பீங்க. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நினச்சிக்கிறீங்க. நீ ஒரு கியூபிட், நீ எல்லாம் அப்படி மனசுங்க மாதிரி சர்ப்ரைஸ்ன்னு சொன்னது இப்படி வந்துட்டு எந்திரிக்கக்கூடாது அப்படிங்க. ஹலோ கியூபிட் இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானே, சொல்லு என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்பாரு. நீங்களும் அப்படியே செம ஃபாஸ்ட்டாக எஞ்சி ஓடி போயிட்டு அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அதில் வெட்டிங் ட்ரெஸ் 2 பேத்துக்கும் இருக்குது. அவ்வளோதான், உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. அப்படியே நீங்கள் அதை போட்டு காட்டுறீங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ இதை போட்டுக்கோயேன் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள். இல்லை நாளைக்கு நான் போட்டுக்கிறேன், 2 பேரும் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அஃபிஷியலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஒரு கியூபிடுங்கிறதே மறந்து அந்த வீட்டில் அவருக்கு ஒய்ஃபாகவே வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அவர் வேலைக்கு போகிற டைமில் நீங்கள் வெளில போய்ட்டு கியூபிட் வேலை பார்க்குறது, நைட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஒய்ஃப் மாதிரி அவருக்கு வந்துட்டு சமைச்சு கொடுக்கறது, கூட உட்காந்து பேசுகிறது. ஸோ 2 பேர் லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது அஃபிஷியலாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லுவாரா, உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. அப்படின்னா கல்யாணமோ நமக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட சொல்ல, நீங்கள் ப்ளீஸ் நாளைக்கு வரைக்கும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸை போடு, ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவசரப்படுத்த அவரும் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுப்பார். இப்போ 2 பேரும் வந்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுப்பீங்க. அழகாக வந்துட்டு எப்படின்னா அந்த வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் அந்த ரிங்கெல்லாம் கூட வச்சுருப்பாரு. ஸோ நீங்கள் அந்த ரிங்கை எடுத்து பார்க்குறீங்க. இன்னும் 12 மணி ஆகலை, மணி ஒரு 10-11 தான் இருக்கும். ஸோ அப்போது ஜிமின் கிட்ட இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. 2 மணி நேரம் வெயிட் பண்ணு, நாளைக்கு ஓகேவா
அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நீங்கள் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்கவும் அவருக்கு நோ சொல்ல முடியல. என்னைக்கு பண்ணாலும் நம்ம தானே பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்போவே வந்துட்டு இந்த ரிங்கும் சேஞ்ச் பண்ணிப்பீங்க. ஸோ 2 பேருக்கும் ஆஃபீஸெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 11:30 வரைக்கும் 2 பேரும் அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் மியூசிக்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி கலர் லைட் செட்டிங்லாம் போட்டுட்டு அப்படியே அந்த ரூமில் ஸ்லோ டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அழகாக அந்த வெட்டிங் ட்ரெஸ்லேயே வந்துட்டு டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைஃப்லேயே மறக்க முடியாத மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஜிம்மில் அந்த வீடியோவே எடுத்து வச்சுருப்பாரு. ஸோ 2 பேரும் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அழகாக இருக்குது. நம்ம இன்னும் 20-60 வருஷம் கழித்து பார்த்தா கூட இது நமக்கு இப்போ நடக்கிற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ஆகுது. ஏன்னா ஆகுதுன்னா 2 பேரும் அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸோடய தூங்கிடுவீங்க. 2 பேரும் நான் டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டுருப்பீங்க. ஸோ அப்படியே மார்னிங் விடியுது. ஜிமின் கண்ணை முழிக்கிறாரு. அவர் அந்த வெட்டிங் ட்ரெஸ்லேயே இருப்பார். ஸோ அப்படியே கையை பார்க்குறாரு. கையில் நீங்கள் போட்ட ரிங் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அதை பார்த்து சிரிச்சுட்டே எங்கே இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஏய் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க சாத்தமே காணோம். முழுசாக பண்டாட்டியாகவே மாறிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் பாத்ரூமில் வந்து பார்க்குறாரு. காணோம். எங்கே போயிட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து பார்த்தா காணோம். ஹாலில் போய் பார்த்தா காணோம். எங்கே இருக்கா? என்ன காலங்கத்தால கண்ணாமூச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ வீடு ஃபுல்லாக தேடுறாரு. எங்கேயுமே காணோம். நான் வரைக்கும் சிரிச்சுட்டு தேடிட்டு இருந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஒன்றும் புரியலை அவருக்கு. ஸோ பதறிட்டு எல்லா பக்கம் தேட ஆரம்பிக்கிறாரு. நான் பேசுறது உனக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறது, மொட்டை மாடின்னு சொல்லிட்டு பால்கனின்னு எல்லா பக்கம் பார்க்குறாரு. நீங்கள் எந்த இடத்துலையுமே இல்லை. அவரால் உங்களை ஃபீல் பண்ணக்கூட முடியல. நீங்கள் அவர் கண்ணுக்கு வெளியே இருக்கும்போது தெரியாது, ஆனால் உங்களை ஃபீல் பண்ணுவாரா? ஸோ வெளில போய் பார்க்குறாரு. ஏய் எங்கே இருக்கா? ஏய் இருக்கியா? நான் பேசுகிறது உனக்கு ஏதாவது கேட்குதா? ஏன் என்னால் உன்னை ஃபீல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக அவர் வந்துட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு பார்க்குறாரு, கேட்குறாரு. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு அவரால் அதை ஃபீல் பண்ணவே முடியல. நீங்கள் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண முடியல. அப்படியே மனுஷனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஒன்றுமே புரியலை அவருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்படியே தான் தினம் உங்களை தேடுறது ஒரு மாதிரி கிட்டத்தட்ட நாளைக்கு கிடச்சிடுவா, இன்றைக்கி கிடச்சிடுவா, அடுத்த நாள் கிடச்சிடுவான்னு சொல்லிட்டு நம்பிக்கை விடாமல் தேடிகிட்டே இருக்கார். அப்படியே 1 வருஷமே பாஸ் ஆகிடுது. அவருக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. ஒரு வேளை என் கண்ணுக்கு தெரியலன்னா கூட என் கூட இருப்பேன்னு தானே சொன்னான். அப்போ ஏன் என்னால் அவளை ஃபீல் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிட்டு போயிட்டு ஒரு ஆத்தோரமாக உட்காந்துருப்பார். ஸோ அப்போது ஆக்சுவலாக ஒரு பிரிட்ஜு மேலே நின்று அவர் பிள்ளையார் தூக்கி போட்டிருப்பார் பார்த்தீங்களா, அந்த பிள்ளையார் தான் அந்த ஆத்தோரத்தில் கரை ஒதுங்கி இருக்குது. ஆக்சுவலாக அவர் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல கரெக்டாக அந்த பிள்ளையார் கரை ஒதுங்கி இருக்கும். ஒரு மாதிரி சோகமாக நான் எங்கே போய் தேடுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தேடிட்டுருப்பார். அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் அந்த பிள்ளையார் சிலையை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு நல்லா தெரியும் அது அவர் இத்தனை வருஷமாக கும்பிட்ட பிள்ளையார் தானே. அதை அப்படியே எடுத்து பார்க்குறாரு. ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உன்னை தூக்கி எறிஞ்சல்ல, இப்போ நீ ஏன் என் பக்கத்தில் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த சிலையை தூக்கி அப்படி மடியில் வச்சுட்டு கேட்டுட்ருக்காரு. என்னன்னு தெரில, அவருக்கு அது அந்த சிலை கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே அழுதுட்டு எல்லாமே சொல்கிறாரு. இந்த மாதிரி ஏன் என் கண்ணுக்காக தெரிஞ்சா, திடீர்னு ஏன் என் கண்ணுக்காக தெரியாமல் போனா, என்ன தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேள்வி, ரொம்ப கன்ஃபியூஷன். அத்தனையும் அந்த பிள்ளையார் சிலைக்கிட்டே வந்துட்டு ஒரு மாதிரி கொட்டி தீர்த்துட்டு, என்னை மன்னிச்சுக்கோ, நீ எனக்கு எல்லாமே கொடுத்த, ஆனால் நான் உன்னை தூக்கி தண்ணியில் போட்டேன், ஆனாலும் நீ என்கிட்டயே திரும்ப வந்திருக்க, என்னை மன்னிச்சுக்க, நான் ஒன்று கொண்டு போய் கோவிலே வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி எங்கே இருந்துச்சோ திரும்ப அதே இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அவர் சாமி கும்பிட்டுட்டு மன்னிக்க மாட்டேன்னு தெரியும், மனசுதான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்துடுவார். ஆக்சுவலாக ஒரு ஈவினிங் டைம் தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்து கண்ணை மூடி படுக்கிறாரு. எப்போவுமே நீங்கள் 2 பேரும் கட்டி பிடிச்சி தூங்குவீங்க. ஸோ அதே தான் அவருக்கு அந்த ஃபீல். எங்கே தான் இருக்க நீ, என் பக்கத்தில் இருந்தால் ஏன் என்னால் ஃபீல் பண்ண முடியல, ஒருவேளை நீ இருக்கியா, என்னால் தான் ஃபீல் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடும். தினமும் அவருக்கு இதே மாதிரி தான். கூடவே ஒருத்தங்க இருந்துட்டு திடீர்னு இல்லாமல் போனால் எப்படி இருக்கும், அப்படி தான் அவருக்கு நரக வேதனையாக இருக்கும். ஒரு மாதிரி சோகமாக கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கியிருப்பார். இப்போ அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சா அவர் ஆக்சுவலாக அவரோட ரூம்லேயே கிடையாது. ஏதோ ஒரு வேறு இடம் இருக்கிற மாதிரி இருக்குது.
அந்த இடத்துல அப்படியே பார்க்குறாரு. அவரோட ரூம் தான் அது ஆக்சுவலாக, பட் அது வேறு இடம் மாதிரி. ஒரு மாதிரி நல்லா ஸ்டார்ஸ் எல்லாமே கலந்து மூணில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஸ்கையில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அவர் அப்படியே வந்துட்டு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து வெளில போகும்போது ஃபுல்லாக ஒரு மாதிரி அது ஒரு புது யூனிவர்ஸ் மாதிரி இருக்குது. அது அவருக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏதோ அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது. பயந்து போயிட்டு எல்லா பக்கம் பார்க்க, அப்போது ஏதோ ஒரு சோல் மட்டும் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு, ஏன் அவளை நான் பார்த்தேன், ஏன் இப்போ அவள் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறா, என்ன நடக்குது எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கண்டிப்பாக நீ அவசியம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதாவது அந்த ஒரு மாதிரி சோல் கம்யூனிகேட் பண்ணோம்ல, ஒரு ஒயிட் கலரில் வந்துட்டு ஒரு சின்ன உருவம் மாதிரி இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் அது. ஸோ அது அப்படி கேட்குது. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், இது புரியாத புதிராகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, அப்போது அந்த சோலும் வந்துட்டு ஏதோ ஒரு மேஜிக் ஸ்பெல் பண்ணுது. ஆக்சுவலாக ஜிமின் மேலே தான் அந்த ஸ்பெல்லை போடுது. அப்படி பண்ணும்போது ஜிமினுக்கு வந்துட்டு அப்படியே ஏதோ ஒரு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வர மாதிரி இருக்குது. அப்போது அந்த ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, ஜிமினா அன்னிங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்றா இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் 2 பேரும் பழகுனது, பேசினது அப்படிங்கிறது மாதிரி, அதாவது இப்போ கரண்ட்டாக இல்லாமல் ஏதோ ஒரு ப்ரீவியஸ் பர்த்தில், அதாவது பாஸ்ட் லைஃப்பில் இருந்த மாதிரி எல்லாமே அவரோட கண்ணுக்கு தெரிய வருது. அவருக்கு ஒன்றுமே புரியலை. நிறையா விஷயங்கள் வந்துட்டு அவர் பார்க்குறாரு. அத்தனையும் பார்த்து முடிச்சு ஒரு மாதிரி இன்னும் குழப்பமாக தான் இருக்குது. நான் உன்கிட்ட பதில் கேட்டு வந்தேன், என்னை நீ குழப்பி விடுற. என்ன இதெல்லாம், நாங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கவே இல்லையே, ஆனால் ஏன் இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி பரிச்சயமான மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க, ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி, தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்னு எவ்வளோ இருக்கோ, அந்த ஃபஸ்ட்டு இயர்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங், அந்த அந்த இயரில் நீங்கள் அண்ட் ஜிமின் 2 பேருமே வந்துட்டு ஒரு கியூபிடாக தான் இருந்திருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 பேரும் ஒன்றா லவ் பண்ணியிருப்பீங்க. ரொம்பவே நல்லா ஹாப்பியாக வாழ்ந்திருப்பீங்க. கல்யாணம் கூட ஆகிருக்கும். ரொம்ப ஹாப்பியாக உங்கள் லைஃப்லாம் போயிருந்துருக்கும். உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் கியூபிட். பட் ஒரு இடத்துல வந்துட்டு ஜிமின் ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக, அதாவது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு லவ்னால அவள் சாகணும். ஸோ அதுதான் அவளோட விதி. ஆனால் எப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப டீனேஜ் தான், ரொம்ப மெச்சூர்டு கூட கிடையாது, ஒரு 17-16 வயசு தான். ஸோ நீங்கள் அண்ட் ஜிமின் 2 பேருமே அந்த பொண்ணை வந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு அந்த லவ்வை கொடுக்கணும். ஸோ 2 பேர் சேர்ந்தால் கொடுத்துருப்பீங்க. அவளுக்கு ஒரு பையன் மேலே லவ் வந்திருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ மந்த்து போயிருக்கும், ஒரு 7-8 மாதம் போயிருந்துருக்கும். அதுக்கப்புறமா அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு போகிற ஒரு நிலமை வந்திருக்கும். பட் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒருத்தங்களுக்கு வந்துட்டு அந்த லவ் வேற கொடுத்தீங்கன்னா அந்த லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களால அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஸோ இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அதுலேருந்து வெளியே வர முடியல, அவன் சீட் பண்ணிட்டாங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. ஸோ அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறா. இது வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரலை, ஏன்னா நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு மிஷனில் இருந்திருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இது அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு அது சென்ஸ் ஆகிருக்கும், ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அவர் அதை கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போது வந்துட்டு அதை தடுக்கணும்ல, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு லவ்வை கொடுத்தது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான். ஸோ இப்போது அதனால தான் அவள் சாக போகிறா. அவளால் அந்த லவ்லேருந்து வெளில வர முடியல, அந்த பையன் பண்ண சீட்டிங்கை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால் அந்த பொண்ணு சாகணும்னு முடிவெடுத்து ஒரு மொட்டை மாடி, அது ஆக்சுவலாக அது ஸ்கூல் பொண்ணு. ஸோ அந்த ஸ்கூல் பெரிய பில்டிங் இருக்கும்ல, அந்த பில்டிங் ஹைட்டில் போய்ட்டு நின்றுட்டு அங்கேருந்து அவள் குதிக்க வந்துட்டு ட்ரை பண்ணுவாள். அவ்வளோ மெமரிஸ் அவளுக்கு அந்த பையன் கூட இருந்திருக்கும். ஆனால் அவன் சீட் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ அவ்வளோ வலியாக இருக்குது அவளுக்கு. ஏன்டா இன்னும் நிற்கிறோம், குதிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியே தாட் இருக்கும். ஸோ ஜிமின் அதை தடுக்க போகும்போது அவருக்கு ஒரு வார்னிங் வருது. என்ன அப்படின்னா, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவளோட விதியே அதுதான். அவள் வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒவ்வொருத்தங்களும் பிறக்கிறப்போ ஒரு பர்பஸ் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ அந்த பிறக்கிறதுக்கான ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு பிறப்பாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு பிறந்தது ஒரு இதை கழிக்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதுவும் வந்துட்டு ஒரு காட் தான். இந்த கியூபிட்கெல்லாம் ஹெட்டாக ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த ஹெட் காட் தான் வந்துட்டு ஹெட் கியூபிட்னு வச்சுக்கோங்க. அவர் வந்துட்டு ஜிமின் நீ நில்லு, உன்னால் தடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அவள் சின்ன பொண்ணு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவளுக்கு அந்த லவ்வை கொடுத்தங்காட்டி தான் அவள் இவ்வளோ சஃபர் ஆகுறா, அதை நாங்கள் ரிட்டன் எடுக்கணும், நான் எடுப்பேன் அப்படின்பாரு. அப்போது அந்த கியூபிட் ஹெட் இருக்காங்கள, அவங்களும் வந்துட்டு அது உன்னால் முடியாது, அதை நீ பண்ணக்கூடாது, அந்த பொண்ணோட விதியே அதுதான், அவள் இதனால தான் சாகணும், இதுதான் அவளோட விதி, அவள் செத்து தான் ஆகணும் அப்படிங்க. ஜிம்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்ன பேசுகிறீங்க நீங்கள்,
நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அவளுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான லவ்வை கொடுத்தோம். அதனாலே அவள் சாகணும்னு நினைக்கிறதுக்கு நாங்கள் காரணமாக இருக்க விரும்பலை. அவள் சின்ன பொண்ணு, மெச்சூர் கார்டு கிடையாது. இந்த சின்ன பொண்ணு சாகிறதுக்கு இது ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. அவள் லைஃப்பில் ஹாப்பியாக வாழணும். அதுக்காக தான் நான் அவளுக்கு வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த லவ்வை கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிறத மீறி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துருவாங்க. ஜிமின் வந்துட்டு போகவும் முடியல அப்போதைக்கு. அப்போது அந்த கியூபிட் ஹெட் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களும் வந்துட்டு நீ இதை தடுக்கக்கூடாது, அது பெரிய பிரச்சனையை தான் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ போனதுமே ஜிமின்னால் வந்துட்டு அங்கே இருக்கவே முடியல. அந்த பொண்ணை காப்பாற்றணும் தான் நினைக்கிறாரு. அப்போது அவர் அந்த பொண்ணை காப்பாற்றுக்காக போக அந்த ஹெட்டு கியூபிட் இருக்கார்ல, அவருக்கு அது தெரிய வருது, இவனை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அதை கம்யூனிகேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்துட்டு அவனை போய்ட்டு ஸ்டாப் பண்ணு, இல்லை அப்படின்னா அது பெரிய பிரச்சனை தான் உண்டு பண்ணும் அப்படிங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்க? அவனால் பல மில்லியன் வருஷத்துக்கு திரும்ப கியூபிடாக இருக்கவே முடியாது. அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னா மூலாவாக அவன் இழக்க வேண்டி வரும். பல மில்லியன் வருஷத்துக்கு நீ தனியாகவே இருப்ப. அதனால் போய் அவனை ஸ்டாப் பண்ணு அப்படிங்க. நீங்கள் ஒரு மாதிரி புரியாமல் பார்க்குறீங்க. தனியாக இருப்பேன்னா அவன் எங்கே போவான் அப்படின்னு கேட்க, அவன் இல்லாமையே போயிடுவான் அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுது. அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஜிமினாவை ஸ்டாப் பண்ணுறதுக்காக போகிறீங்க. நீங்கள் போகிறதுக்குள்ளவே பார்த்தீங்க அப்படின்னா ஜிமினா வந்துட்டு அந்த பொண்ணை சேவ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த பொண்ணோட மனசெல்லாம் மாற்றி அவளுக்கு இருக்கிற அந்த லவ், அந்த பெயின், அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் வாங்கியிருப்பார். ஆக்சுவலாக அதை வந்துட்டு அவகிட்டேருந்து போக்க முடியாது, பட் அதாவது அவர் அதை வாங்கிக்க முடியும். ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த பெயின் எல்லாத்தையும் அவர் வாங்கியிருப்பார். இப்போ அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கும். அவளுக்கு ரியாலிட்டி புரியுது, நமக்கு வளர வயசு, சாகக்கூடாது. அவன் சீட் பண்ணிட்டான் அப்படின்னா நாம் ஏன் சாகணும், நமக்கு நிறையா லைஃப் இருக்குது அப்படின்னு அவளாக தானா அந்த இடத்த விட்டு இறங்கி கீழே போயிடுவா. பட் அந்த பெயின் எல்லாத்தையுமே வந்துட்டு ஜிமின் வாங்கினதுனால ரொம்ப ஹர்ட் ஆகுது அவருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படியே அந்த மொட்டை மாடி இருக்குல்ல, அங்கே அப்படியே வந்துட்டு முட்டி போட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. நீங்கள் ஓடுவீங்க. ஸோ ஜிமினா அப்படியே ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்க அவர் வலியால் துடிப்பார். ஸோ அப்படியே அந்த நெஞ்சில் அப்படியே கை வச்சுக்கிட்டு, நீங்கள் ஜிமின் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, ஒரு மாதிரி வலிக்குது, என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் அழுகுறீங்க, ஏன் இப்படி பண்ண, அதான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, லூசா நீ, அவள் சின்ன பொண்ணு நம்ம தானே அவளுக்கு அந்த லவ் கொடுத்தோம். இப்போது அவள் நம்மளால் சாகணுன்னா அது அது அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அதுக்காக நான் என்னையே எழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீ என்ன எழுத பரவாயில்லையா அப்படின்னு கேட்பீங்க. ஜிமினுக்கு இதுக்கு பதிலே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் அழுகுறீங்க, உனக்கு இதனால் என்ன நடக்கும்னு தெரியுமா ஜிமின் அப்படின்னு கேட்க, தெரியும் அப்படிம்பாரு. என்ன தெரியும், எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. நான் இல்லாமையே போயிடுவேன்ல அப்படிங்கிறாரு. அல்லன்னு அழுகுறீங்க. இப்போ நான் தனியாக என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, வருவேன் கண்டிப்பாக உனக்காக, எப்போன்னு தெரியாது, காத்துட்டு மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் உங்களை ஹக் பண்ணிக்க. நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகுவீங்க. அந்த ஹெட் கியூபிட் இருக்குல்ல, அதுக்கே கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு. பட் அவரே ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் லா. ஸோ ரூல்ஸு, கியூபிடோட ரூல்ஸு, ஸோ மீற முடியாது. இப்போ அப்படியே ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைய ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் ஒரு டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ அவருடைய மறைஞ்சிட்றாரு. அப்படியே கதறுவீங்க. ஸோ அவ்வளோ ஒரு மாதிரி பெயினாக இருந்திருக்கு உங்களுக்கு. இப்போது அப்படியே தான் அந்த இடத்துல நீங்கள் ரொம்பவே பெயினோட அழுதுட்டு அப்படியே உட்காந்துருப்பீங்க. அப்போது அந்த கியூபிட் ஹெட் இருக்குல்ல, ஸோ அது அப்படியே வரும். ஸோ அவங்க அப்படியே வந்து உங்ககிட்ட, இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது, நீங்கள் தானே அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ராங்கான லவ்வை கொடுக்க சொன்னீங்க, கொடுத்தது எங்கள் தப்பா, இப்போது நான் இப்படி அவன் எல்லாமே எப்படி இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இப்போது அந்த கியூபிட் ஹெட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுது, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் நீ வெயிட் பண்ணணும் அவனுக்காக அப்படின்னு சொல்ல, இத்தனை வலியோடையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது அப்படியே அமைதியாக அந்த கியூபிட் ஹெட் அப்படியே நீங்கள் சொல்கிறது கேட்டுட்ருக்க, திரும்ப நீங்களே கேட்குறீங்க, நான் எப்படியும் அவனை பார்ப்பேன், திரும்ப அவன் கியூபிட்டாகவே வருவானா அப்படின்னு கேட்க, மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் மில்லியன்ஸ் ஆஃப் வருஷம் கழிச்சு மனுஷனாக தான் பிறப்பான், அதுவும் லவ்வுக்காக ஏங்குற ஒருத்தனாக பிறப்பான். அப்போது நீ மில்லியன் வருஷம் நீ வெயிட் பண்ணணும், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மீட்டிங் கிடைக்கும், கண்டிப்பாக நீ அவனை பார்க்க சான்ஸ் இருக்குது அப்படிங்க. அத்தனை வருஷம் நான் வலியோடு இருக்கணுமா, நீங்கள் கொடுத்த அசைன்மெண்ட் தானே, இப்போ வலி மட்டும் எனக்கா
அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ அப்படியே மேலே பார்த்து கேட்குறீங்க அந்த கியூபிட் ஹெட்டுக்கிட்ட. ஸோ அது வந்துட்டு, இல்லை நீ வலியோடு இருக்க மாட்ட, நீ உன்னோட வேலையை மட்டும்தான் பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் ஸ்பெல்லு பண்ண. ஸோ உங்களுக்கு அப்படி ஜிமினை பற்றின எல்லா தாட்ஸும் மறந்து போயிடுது. நீங்கள் அப்படி நார்மலாக ஒரு கியூபிட் எப்படி இருக்கும் அந்த வேலையை மட்டும் அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு நீங்கள் அந்த கியூபிட் என்ன வேலை பார்க்குதோ அதை மட்டும் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஜிமினை பற்றின ஒரு சின்ன தாட் கூட இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. அதுக்கப்புறமா தான் பிள்ளையார் அப்பா வந்து உங்ககிட்ட கேட்டிருப்பாரா, பிள்ளையார் வந்து கேட்டிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு, அதாவது ஏதாவது ஒரு விஷயத்து மூலமாக தான் நீங்கள் அவரை மீட் பண்ணிக்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ அது இந்த பிள்ளையார் மூலமாக வந்திருக்கு. இப்போது அதுக்கப்புறம் நீங்கள் அவரை பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்ததும் பிடிச்சிருக்கும். ஏன்னா அது உங்களோட ஜிமின் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலைனாலுமே உள் மனசு ஏதோ சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லாமையே உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கும், லவ் பண்ணியிருப்பீங்க. அவருக்கும் எந்த ஒரு ஞாபகம் இல்லாமையே உங்கள் மேலே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும். 2 பேர்த்துக்கும் அதோட ஃபீலிங் புரியாது, மீனிங் புரியாது. ஆனால் 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஈவன் கல்யாணம் கூட பண்ணியிருந்திருப்பீங்க. அப்போது இதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஜிமின்க்கு அந்த இதெல்லாம் வந்துட்டு தெரியுது. ஸோ எல்லாமே பார்க்குறாரு, எல்லாமே புரிய வைக்கிறாங்க. ஸோ அந்த சோல் வந்துட்டு இப்படி ஜிமின் கிட்ட எல்லாத்தையும் அப்படியே சொல்லும்போது ஜிமின்க்கு ஒரு மாதிரி பயங்கரமாக அழுகையாக வருது. அப்போது இப்போ நான் அவளை எங்கே போய் தேடுவேன், அவள் எங்கே இருப்பா அப்படிங்க தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோல் அந்த மாதிரி தெரியாதுன்னு சொல்லவும் ஜிமினுக்கு கடுப்பாகுது. ஏன் அவள் என் கண்ணுக்கு தெரிஞ்சா, ஏன் அவள் கண்ணை விட்டு போனா, ஏன் மறைஞ்சா, அவள் எங்கே தான் இருக்கா, என்ன ரீசன் அப்படின்னு கேட்க. ஏன்னா நீ மனுஷன், அவள் ஒரு கியூபிட். ஸோ உங்கள் 2 பேர்த்தனாலையும் ஒன்றா வாழ முடியாது கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படிங்க. அப்போது நாங்கள் கல்யாணம் பண்ணினது தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணமா, அதனால தான் அவள் என்னை விட்டு போயிட்டாளா, மறைஞ்சு போயிட்டாளா அப்படின்னு கேட்க. ஆமாம் அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த சோல் அந்த மாதிரி சொல்லவும் ஜிமின்க்கு அழுகையாக வருது. கம்முன்னு இருந்திருந்தா கூடையாச்சும் இருந்திருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்போது நான் அவளை பார்க்கவே முடியாதா அப்படின்னு கேட்க, அதுக்கு காலம்தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல் வந்து ரெடி மறைஞ்சு போயிடுது. இப்போ ஜிமின் டக்குன்னு அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. அவரோட பெட்டில் தான் படுத்திருப்பாரு. ஒன்றுமே அவருக்கு புரியலை. என்ன இப்போ நான் பார்த்ததெல்லாம் கனவா, இல்லை நிஜமாக ஏதோ ஒரு விஷயம் எனக்கு சொல்ல வராங்களா, யார் அந்த சோல், ஏன் அதை என் கூட கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு மண்டையை பிச்சுக்குது. நான் கியூபிட்டா, சொன்னதெல்லாம் நிஜமா, அப்போது நாங்கள் 2 பேரும் கியூபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே எல்லாம் போட்டு மண்டையை குழப்பிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பாரு. ஸோ இப்போது காலண்டர் எடுத்து டேட் பார்க்கலான்னு பார்க்குறாரு. அதில் வந்துட்டு கடைசியாக கேட்ட வார்த்தை திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒன்று இருக்குது. அந்த கோட்லாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. கடைசியாக அந்த சோல் என்ன சொல்லியிருக்கோம், காலம்தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. காலம்தான் பதில் சொல்லும், காலம்தான் பதில் சொல்லும், அதான் நான் கடைசியாக கேட்ட வார்த்தை. காலம் என்ன பதில் சொல்லும், காலத்துக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி யோசிக்க டேட் பார்த்தா February 14. அப்போது காலம் பதில் சொல்லும்னா சேம் டே, இந்த அன்னைக்கு தான் நான் அவளை பார்த்தேன், இதே அன்னைக்கு தான் அவளை தொலைச்சேன், அப்போ இதே அன்னைக்கு அதே நாள் தான் இன்னைக்கு, அப்போ இன்றைக்கி எனக்கான ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்க்கு ஒன்றும் புரியலை. ஒரு மாதிரி எடுக்கவும் அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி பசி எடுக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா ஆர்டர் பண்ண முடியலை, எல்லாருமே பிஸியாக இருக்குது. ஏன்னா February 14 மோஸ்ட்லி லவ்வர்ஸ்லாம் நிறையா ஆர்டர் போட்டே இருக்கிறதுனால எல்லா சர்வரும் பிஸியாகவே இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் கடைக்காவது போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எல்லா பக்கமும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குது. எல்லா கப்பலாக உட்காந்துருக்காங்க, சீட்டே கிடையாது. ஜிமின்க்குனா ஒன்றும் முடியலை, அவருக்கு அதிகமாக சாப்பிடவே மாட்டார். ஒரு நாளைக்கு ஒரு டைம் சாப்பிட்றதே பெரிய விஷயந்தான். ஏன்னா எந்நேரம் வந்துட்டு உங்கள் தாட்டில் சுற்றிக்கிட்டே இருப்பார், தேடிகிட்டே தெரிவார். பட் இன்றைக்கி ரொம்ப அளவுக்கு மீறின பசி அவருக்கு. எதுக்கு இப்படி பசிக்குதுன்னே அவருக்கு தெரியல. அவரால் அந்த பசியை தாங்கவே முடியலை. ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு பெரிய ஏதாவது ஹோட்டல் இருக்கா, பெரிய பெரிய ஹோட்டலாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹோட்டலுக்கும் போனால் எல்லாமே ரிசர்வ்டு புக்குடு க்ளோஸ்னு எழுதி வச்சுருக்காங்க, முன்னாடி போட்டு வச்சுருக்காங்க. அவரால் முடியல. அப்படியே கார் எடுத்துகிட்டு சரி வேறு எங்காவது கடை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்காக அப்படியே போயிட்டுருக்க. அந்த ஊர் எல்லை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஊர் எல்லை, அந்த ஊர் முடிகிற ஸ்டேஷன் இருக்கும்ல அந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோ தூரமே போயிடுறாரு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் சும்மா காடு ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஊர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஊர் எல்லைக்கு வந்துடுறாரு. அப்படி வரும்போது சடனாக கார் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுது. ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு இதுக்கு
என்னாச்சு இந்த காருக்குன்னு சொல்லிட்டு பசி ஒரு பக்கம் மனுஷனுக்கு தாங்க முடியல, இந்த பக்கம் காரும் பிரச்சனை பண்ணுது. அப்படியே இருக்கு தலைக்கு இருக்கிறதுலே வரும். பட் இருந்தாலும் சரி என்னாச்சு இன்ஜினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு போயிட்டு அந்த முன்னாடி அந்த கார் இது ஓப்பன் பண்ணுவாங்களோ ஓப்பன் பண்ணி அதை பார்க்குறாரு. அதில் புகை வந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது சைடாக சும்மா எதாச்சியாக திரும்பி சைடில் பார்க்குறாரு. ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த இடத்துல கூட்டம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே என்ன ஹோட்டல் இருக்குது, அப்போ முதல்ல சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் இந்த காரை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கீ எடுத்துகிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு. போயிட்டு அவரும் பார்க்குறாரு, சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு சின்ன ஹோட்டல் தான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஸோ ஒரு சின்ன ஹோட்டல் தான் அது. இப்போது அதில் உட்காந்துட்டு அங்கே இருக்க வெயிட்டரை கூப்பிடுறாரு. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்க, இங்கே எல்லை அதாவது ஊரோட எல்லைங்கிறதுனால அதிகமாக சமைக்க மாட்டோம், ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டு தான் இருக்கும், இருக்கிறத கொண்டு வரவா அப்படின்னு கேட்க, எது இருந்தாலும் பரவாயில்ல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாரா. ஸோ இப்போ அவங்களும் ஃபுட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஜிமின் அதை சாப்பிடுவார். சாப்பிட்டவும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒன்றும் புரியல அவருக்கு, என்னது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 2-3 வாய் சாப்பிட்டு பார்க்குறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அது உங்களோட டேஸ்ட்டே, வேறு எங்கேயுமே அது கிடைக்காது. நீங்கள் அந்த மேஜிக் ஸ்மெல் பண்ணி அவருக்கு ஃபுட்டு கொடுப்பீங்க பார்த்தீங்களா டெய்லியும், அதே ஃபுட்டு ஸ்மெல் தான், அதே ஃபுட்டு டேஸ்ட்டு தான், இன்ச்சளவு கூட மாறலை. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை ஃபுல்லாக சாப்பிட உங்களோட ஞாபகங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. யார் இதை குக் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உள்ள ஒரு பொண்ணு தான் குக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உள்ளே வந்துட்டு ஜிம்னை விட்டுறாங்க. உள்ளே ஜிம்னை அப்படியே வராரு. ஸோ அப்படியே ஜிம்னு உள்ளே வராரு. வந்து பார்த்தா ஒரு பொண்ணு குக் பண்ணிகிட்ருக்குறா. பின்னாடி இருந்தால் பார்க்குறாரு. ஸோ பாட்டு குக் பண்ணிகிட்ருப்பா. அப்போது ஜிம்மினுக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கியூபிட், நீங்கள் ஒரு பொண்ணாக இங்கே நார்மலாக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அந்த ஃபுட் டேஸ்ட் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டாக இருக்கிறதுனால அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே வந்து பின்னாடி நிற்கிறாரு. அந்த பொண்ணும் வந்துட்டு ஒரு மாதிரி வேலை பண்ணிகிட்டே இருப்பா. அப்போது அவர் வந்துட்டு அவரோட கையை அப்படியே அந்த ஷோல்டரில் வைக்கிறார், அந்த பொண்ணோட ஷோல்டரில். டக்குன்னு அவள் திரும்புவா. பார்த்தா ஜிம்மினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஆக்சுவலாக அது நீங்கள் தான். நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க. அவர் அப்படியே வந்துட்டு நீயா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒன்றும் புரியாத மாதிரியே பார்த்துட்ருக்க. ஜிம்மினுக்கு பயம் ஆகிடுது. எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களுக்கு ஒன்றும் புரியாத மாதிரியே அவரை பார்க்க அவளுக்கு அழுகே வந்துடுது. இவ தான், ஆனால் இவளுக்கு என்ன சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஒரு மாதிரி, உனக்கு என்ன கொஞ்சம் கூட அடையாளம் தெரியலையான்னு கத்துவார். அது மாதிரி அழுதுட்டே அப்போ அந்த வெயிட்டர் இருக்கான்ல, அவன் அப்படியே உள்ளே வந்து என்னாச்சு ஏன் கத்துறீங்க அப்படின்னு கேட்க, ஜிம்மி அப்படியே அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, சார் என்னாச்சு ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவளுக்கு என்னாச்சு ஏன் அவளுக்கு என்ன அடையாளமே தெரிய மாட்டேங்குது, யாரையோ பார்க்குற மாதிரி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுவும் இல்லாமல் அவருக்கு டவுட் வேறு, இந்த பொண்ணும் கண்ணுக்கு தெரியிறாளான்னு கேட்குறாரு. நல்லா தெரியுறா சார், முதல்ல நீங்கள் அழுகாதீங்க, அப்போ நீங்கள் இந்த பொண்ணுக்கு வேண்டப்பட்டவங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் அவன் சொல்கிறான், இந்த பொண்ணு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லாமல் சடனாக எங்கள் கடை வாசலில் முன்னாடி கடந்தா, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் போல். ஸோ ஆனால் அடியெல்லாம் எதுவும் படலை. பட் அவள் எந்திரிக்கும் போது அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, மயங்கி கிடந்தா. அப்புறம் என் அம்மா தான் அவளை பார்த்துட்டு தூக்கிட்டு வந்து பார்த்தாங்க. நல்லா தான் இருக்கா, நல்லா தான் பேசுவா, ஆனால் அவள் யார் என்னங்கிறது கூட தெரியலை அப்படின்னு சொல்ல, மறந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு ஒன்றும் புரியல. அப்போது அந்த பையன் வந்து பார்க்குறான், 2 பேர்த்து கையிலேயே ஒரே ரிங் போட்டிருக்கிறது. ஒரு நிமிஷம் சார், இந்த பொண்ணு உங்கள் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படிங்கிறாரு. எப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்க, 2 பேரோட ரிங்கும் ஒரே மாதிரி இருக்குது, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல. இப்போ தான் ஜிம்மின் நோட் பண்ணுறாரு, உங்கள் கையில் அவர் போட்டுவிட்ட அந்த ரிங் அப்படியே இருக்குது, நீங்கள் போட்டுவிட்ட ரிங் அவரோட கையில் அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் அப்போ தான் அந்த கையை பார்க்குறீங்க. அப்படியே அவரோட கையும் பார்க்க 2 பேரோட கையிலையும் ரிங் இருக்குது. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நாள் இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும், ஏன் எனக்கு எதுவுமே தெரியல, ஏன் எனக்கு நான் யாருன்னே தெரியல, எனக்கு யாருமே இல்லையா, யார் எனக்கு இந்த ரிங்கை போட்டு விட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்திருக்குமா. ஸோ இன்றைக்கி அதுக்கு ஒரு பதில் கிடச்சிருச்சா. நீங்கள் அப்படியே வந்துட்டு நீங்கள் என்னோடய புருஷனா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிம்மின் அப்படியே ஓடி உங்களுக்கு ஹக் பண்ணிக்கிட்டு டைட்டா,
ஆமாம் நீ என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிப்பார். உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது வேறு யாராவது சொல்லியிருந்தா இந்த ஃபீல் வந்திருக்காது. பட் ஜிமின் உங்களோட ஜிமின் இல்லையா? ஸோ அதனால் அந்த ஃபீல் உங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது. அந்த ஹக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ அந்த வெயிட்டருக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபைனலாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்கள, அதை நினச்சி அவரும் ஹாப்பியாக இருக்கார். ஸோ இப்போ நீங்கள் அஞ்சுமின் 2 பேரும் அப்படியே அங்கே உட்காந்துருக்கீங்க. ஃபைனலாக நீங்கள் சமைக்கிற அந்த ஃபுட் இருக்குல்ல, ஸோ அதுதான் என்னதான் நீங்கள் க்யூப்பிட்டாக இருக்கும்போது சமைச்சிருந்தாலுமே இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு மனுஷனாக மாறினதுக்கப்புறம் சமைச்சாலும் உங்களோட டேஸ்ட் வந்துட்டு உங்களை விட்டு போகலை. அதான் ஜிமின் வந்துட்டு ஈஸியாக உங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. ஃபைனலாக நீங்கள் ஜிமின் 2 பேரும் அந்த கடையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பாய் சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் காருக்கு வரீங்க. ஜிமின் கிட்டே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நிஜமாக நீங்கள் புருஷனா அப்படின்னு கேட்க, என்னடி சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கும் அதே ஃபீல் தான், அதனால தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல அவர் அப்படியே சிரிப்பார். அந்த ஃபீல் தான் இப்போ நம்மளை ஒன்று சேர்த்துருக்கு, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு கூட அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுவார். ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கு இப்போ தான் தோணுது, ஆக்சுவலாக அந்த கார் ரிப்பேர் தானே, இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஸ்ட்ரைட்டாக அந்த கார் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஸ்கையில் பறக்க ஆரம்பிச்சிடுது. உங்களுக்கும் ஒன்றும் புரியல, ஜிமினுக்கும் ஒன்றும் புரியல, என்னது அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து 2 பேர் ஷாக்காக இருக்க. அந்த ஸ்கையில் போக 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 கரெக்டாக அந்த காரில் அப்படியே மறைஞ்சு போயிட்டு 2 பேரும் பழையபடி அந்த கியூபிட் ட்ரெஸ்லேயே வந்துட்டு பறக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அதோட கையை ஒருத்தர் பிடிச்ச மாதிரி. அண்ட் அப்படியே அந்த ஸ்கையில் போயிட்டு நீங்கள் அந்த ஹெட் கியூபிட் இருக்குல்ல அதுக்கிட்ட நிற்க, அதுவும் வந்துட்டு உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்து சந்தோஷமாக சிரிக்க, எல்லாமே ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேட்குது. நீங்கள் 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்க ஒன்றும் புரியல உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ எப்படி இந்த கெட்டப்பெல்லாம் மாறுது அப்படிங்கிற மாதிரி 2 பேர் நிற்க, இப்போ அக்கைன்னு வந்துட்டு அந்த கியூபிட் ஒரு ஸ்பெல்லை 2 பேர்த்துக்கு போட எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அஞ்சுமின்க்கும் எல்லாமே ஞாபகத்தில் அப்படியே மெமரிஸில் இருக்குது. இப்போது ஃபைனலாக 2 பேர்த்துக்கும் வந்துட்டு பழைய மெமரிஸ் எல்லாமே வந்துருச்சு. அண்ட் அந்த ஹெட் கியூபிட்டும் இப்போ போயிட்டு உங்களோட ஒர்க்கை பாருங்கள். ஹே ஜிமின், ஃபைனல் வார்னிங், இனிமேல் இவ்வளோ கஷ்டப்படுத்தாத, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அப்படின்னு சொல்ல ஜிமினும் வந்துட்டு அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ அதை அப்படியே மறைஞ்சு போயிட நீங்கள் ஜிமின் 2 பேர் அப்படியே அழகாக ஸ்கையில் அப்படியே அந்த கியூபிட் ட்ரெஸ்ஸோடையே ஒருத்தர் பார்த்துப்பீங்க. ஸோ அப்படியே லைட்டாக 2 பேர்த்தோட ஐ க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மொத்த லைஃப்பும் அப்படியே ஞாபகத்துக்கு வரும். அப்போது சடனாக ஜிமின் டக்குன்னு உங்களை கிஸ் பண்ணுவார். நீங்களும் அப்படியே கண்ணை மூடிட்டு அதை நல்லா ஃபீல் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது ஒரு வார்மான அண்ட் ஒரு லவபிளான பேஷனேட் கிஸ். ஓகே, ஸோ அப்படியே கண்ணை மூடி அதை நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க போதும் டியர், ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், கண்ணை தரங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. ஓகே டியர், ஸோ ஹாப்பி என்டிங் தான். அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா? யாருக்காவது ஃபேண்டசி ஸ்டோரி பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது எப்படின்னா ஒரு தமிழ் அண்ட் கொரியன் 2 கலந்த மாதிரி ஃபேண்டசி ஸ்டோரி. இந்த பிள்ளையார் வந்துட்டு தமிழ், கியூபிட் வந்துட்டு கொரியன். ஓகே, ஸோ 2 கலந்த மாதிரி கியூபிட்சி ஐயோ இது எனக்கு ஃபேண்டசியான ஒரு ஸ்டோரி நான் பேர் வச்சுக்கிறேன். பட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. யாராவது கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ். சொல்லுங்கடியே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? ஓகே டே, டைம் பாய் சாராங்க. ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா?